ஆண்டவரே, நீங்கள் எவ்வளோ நல்லவர், எங்களை நீங்கள் மறந்ததே இல்லை. நாங்கள் தான் மறந்துருக்கிறோம், நாங்கள் தான் சில வேளை முனவி இருக்கிறோம், நாங்கள் தான் உங்களை குறைச்சி எடை போட்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் நல்லவராக இருக்கீங்க ஆண்டவரே. இந்த திருச்சபையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. வசனத்தின் மூலியமாய் பேசுங்க. உங்கள் வசனமே எங்களுக்கு ஜீவன். உங்கள் வார்த்தை இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னோட கூட சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தேவ சத்தியம், போன மாதம்லாம் நம்ம ஆலயத்தை குறித்து அதிகமாக பார்த்தோம். ஆமென். ஆலயம் எவ்வளவு முக்கியம். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆலயம் முக்கியம்? ரொம்ப முக்கியம். ஆலயம் முதலிடத்தில் வர வேண்டும். திருச்சபைக்கு ஆலயம் என்பது முதலிடத்தில் வர வேண்டும். ஒரு சிலர்லாம் இங்கே ஆலயத்துக்கு நீ வராட்டியும் வேற ஒரு இடத்துக்கு போகும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக சபைக்கு போகணும். அன்றைக்கி 1:30 மணிக்கு ஒரு சிஸ்டர் கால் பண்ணாங்க. ஈப்போக்கு போயிட்டு வர முடியல பாஸ்டர், அங்கேயே தங்கிட்டோம். ஈப்போவில் எந்த ஆலயம் இருக்குன்னு கேட்டாங்க. வேறு இந்த ஆலயத்துக்கு போங்க, நல்ல ஆலயம் சொல்லி அனுப்பி வச்சோம். ஆமென். எப்படி ஆகிலும் நம்ம ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவர் ஆலயத்தில் பிரவேசிக்கிற பிள்ளைகள் மேலே கவனம் கொள்ளுகிறவராக இருக்கிறார். என்னை நீ முதலாவது தேடும் பொழுது உனக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும் என்று ராஜ்யத்தின் சுவிசேஷம் நமக்கு தெரியும். அதனால சபையை நம்ம என்றைக்குமே என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல நீ ஆண்டவரை தேடணும். உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நாளைக்கு நம்ம பூமியில் இல்லாத காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் ராஜ்யத்தை தேடுவார்கள். எத்தனையோ அப்பா அம்மா சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் நாம் என்ன பிள்ளைங்களுக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தனால. கலையாக்கா எங்கே இருக்காங்க? ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு மடல். ஓகே, ஆண்டவர் அவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு. அப்போ அந்த ராஜ்யத்தை தேடுற பிள்ளைகளுக்கு தேவன் சில மேலான நன்மைகளை தருவார். உடனே தரமாட்டார். நீங்கள் கர்த்தரை நம்ப வைக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், கர்த்தரை நான் நம்ப வைக்கணும். நீங்கள் அவரை நம்புறது ஒரு பக்கம் இருக்கணும், அவர் நம்மளை நம்பணும். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். உண்மை உள்ளவன் என்று எண்ணி, உண்மை உள்ளவனை பார்த்து தான் கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு நீங்கள் பணத்தை யாராவது செலவாளிகிட்ட கொடுப்பீங்களா? ஒரு 4 பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை ரொம்ப செலவாளி. 99க்கு போனால் 110 முடிச்சிருதுன்னு வச்சுங்களேன். ஷாப்பிங் போனால் 200 முடிச்சிருது. அந்த பிள்ளைகிட்ட உங்கள் காட்டை கொடுப்பீங்க? அதுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் விவரமாக இருப்பீங்க. ஏன்னா அது கொஞ்சம் விவரமான ஆள். யாரோ சிரிக்கிறாங்க, முடிச்சிட்டாங்க உங்களுக்கு அம்மாவோட காசை. பாவம் அம்மா. இப்படிதான் உங்கள் உழைமையை கூட நம்பி தான் கொடுப்பீங்களே தவிர, உண்மை உள்ளவனான்னு பார்த்து தான் கொடுப்பீங்களே தவிர சும்மாலாம் கொடுத்துட மாட்டீங்க. அந்த மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஊழியத்தை சும்மா கொடுக்கல, உண்மை உள்ளவன் என்று எண்ணி கொடுத்துருக்கிறாரு. இவன் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பான் என்ற நம்பிக்கையோடு. இப்போ நம்ம ஆண்டவரை நம்புறது ஒரு பகுதி. ரூமில் இருக்கும்போது கர்த்தர் சொன்னார், நான் உன்னை நம்புறது ரொம்ப முக்கியம், நீ என்ன நம்புறது, நான் நம்பிக்கைக்குரியவர். எத்தனை பேர் தெரியும் ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர்? ஏமாற்றவே மாட்டார். அவர் ஒருவருக்கும் கடனாளி இல்லை அப்படின்னு பைபிளில் தெளிவாக போட்டிருக்கு. இப்போ அவரை நம்புறது மேட்ரு இல்லை, அவர் நம்மளை நம்புறது தான் மேட்ரு. சில நல்ல காலத்திலே அவர் நம்மை நம்புவது இலகுவு. ஆனால் துக்க காலத்தில், போராட்ட காலத்தில், இல்லாமையில் உண்மையாக இருக்கிறோமா என்று கர்த்தர் நம்மை சோதிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் ஆபிரகாமை பிள்ளை கொடுக்காம சோதிச்சு பார்த்தாரு, பிள்ளையை கொடுத்தும் சோதிச்சு பார்த்தாரு. இன்னும் உண்மை உள்ளவனாக இருக்கிறானான்னு பார்க்கறதுக்காக. கம் ஆன் பீப்புள் ஆஃப் காட். அப்போ 25 வருட வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு 25 வருஷம் முன்னுக்கு சொல்கிறாரு, இப்படி தான் உன் சந்ததியை நான் பெருக்குவேன். எப்படி வானத்து நட்சத்திரங்களை காட்டுறாருல, இப்படி தான் உன் சந்ததி என்ன பண்ணும், பூமியில் பெருகி இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் கண்டிப்பாக சிரிச்சிருப்பார். ஏன் சிரிச்சிருப்பார்னா, பிள்ளை பெறக்கூடிய ஒரு பாக்கியமும் இல்லை. ஆனால் அந்த வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தான் என்று சொல்லி கர்த்தர் அறிந்திருந்தார். எத்தனை வருஷம் விசுவாசிச்சாராம்? எத்தனை வருஷம்? வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு 25 வருடம் ஒரு மனுஷன் காத்திருக்கிறார். 75 வயசுல வார்த்தை வருது, 100 வயசுல நிறைவேறுது. அப்போ எத்தனை வருஷம் கேப்பு? எங்க கடவுள் நிறைவேற்றுறதுக்கு 25 வருஷம் காலமா? நான் உன்னை நம்பணும். யாரை நம்பணும்? ஆபிரகாமே, நீ விசுவாச தந்தைன்னு பேர் எடுப்பதற்கு நான் உன்னை நம்பணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தரை நம்பணும்?
அதனால தான் நிறையா நம்பிக்கைக்குரியவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாடுக்குள்ளே போவாங்க, நிறைய வேதனைக்குள்ளே போவாங்க, நிறைய துக்கத்துக்குள்ளே போவாங்க. காரணம் என்னென்னா, நீ நம்புறியான்னு கர்த்தர் பார்ப்பார். ஹல்லேலூயா. நான் நீ நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறியான்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சோதிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார். யார் யாரெல்லாம் காத்திருந்தாங்க பைபிளில்? யார் யாரெல்லாம் ஆண்டவர் நம்ப வேண்டியதாக இருந்தது? அன்னாளை கூட நம்ப வேண்டியதாக இருந்தது. அன்னாள் நம்பிக்கைக்குரியவாக இருப்பாளான்னு சொல்லி அவள் ஜெபிக்கிற மாதிரியே ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாரு. சரி, கொடுத்த வார்த்தைக்கு நீ உண்மையாக இருப்பியான்னு சொல்லி அதையும் கர்த்தர் பார்க்கிறார். கரம் தட்டுவோம். பார்க்குறாரு. சரி, பொருத்தனை பண்ணி கேட்ட, முட்டி கேட்ட, ஜபத்திலே உட்காந்துருந்த, சபையும் கையுமா இருந்த, என்னை தேடாத ஒரு ஆள், என்னை தேட ஆரம்பிச்சுட்ட. சரி, நீ கேட்குறத நான் கொடுத்துட்றேன், ஆனால் நீ சொன்னதை எனக்கு கொடுப்பியான்னு பார்க்கும் பொழுது அன்னாள் பாஸ் பண்ணிட்டாங்க. ஆமென். சவரகன் கத்தி அவள் மேல். அந்த காலத்தில் நசரியர்கள்லாம் கத்தி படக்கூடாது தலையில், அது ஒரு பிரதிஷ்டைக்கு அர்த்தம். அப்படியே வந்து கொடுத்துட்டாங்க சொன்ன மாதிரியே. ஆமாம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சொன்னதை செஞ்சுருக்கிறோம்? ஆமாம். ஒரு முறை ஒரு பிரதர் சொன்னார், பாஸ்டர், அவர் ஒண்டி படம் பிடிச்சிட்டு இருந்தார். சக் 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 நல்லா படம் பிடிக்கிறாருன்னு சொல்லி படம்லாம் காட்டினார். இந்த மனுஷனை முதலாளி ஆக்கிடுவோமேன்னு சொல்லி யோசித்தேன். முதலாளி ஆகிட்டாருங்க. அவருக்கு வாய்ப்பே இல்லைங்க ஒன்றும் செய்கிறதுக்கு. சரி, அவனெல்லாம் பார்த்து கொஞ்சம் பேசி விட்டுருவோம், இந்த ஆளை கொஞ்சம் உயர்த்தி விடுவோம், நல்லா இருக்கட்டும், நாளைக்கு நல்லா வந்துட்டாருன்னா யாருக்கு நிற்பார்? சொன்னார், பாஸ்டர் என்னை மட்டும் கர்த்தர் உயர்த்திட்டாரு பாஸ்டர், சேச்சி நான் வாங்கி கொடுத்துட்றேன்னாரு. அதுக்காகவே நான் பண்ணாத ஜெபம், விடிகாலம்லாம் அவர் பேரை சொல்லி சொல்லி அடித்து ஜெபம் பண்ணும், ஆண்டவரே எப்படியாவது உயர்த்திடுங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு? ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, சேச்சா நான் வாங்கி கொடுக்குறேன் பாஸ்டர், நான் பெரிய ஆளாக ஆயிட்டேன். 6 மாதத்தில் கர்த்தர் பெரிய ஆள் ஆக்கிட்டாருங்க. ஃபோன் அடித்தா பிஸி பாஸ்டர், சண்டே ஈவென்ட். என்னது ஈவென்ட்? 4 மணிக்கு ஈவென்ட், 6 மணிக்கு இப்போதான் எனக்கு ஃப்ரீயே இல்லை பாஸ்டர். அப்புறம் ஃபோன் அடிச்சுமா ரீசன் சொல்கிறது ஒன்றுமே இல்லாத இருக்கும் பொழுது ஆலயத்திலே கடந்தாங்க. எல்லாம் வந்த பிற்பாடு ஆலயத்தில் பார்க்க முடியவில்லை. என்னாண்டவர் இப்படி ஆயிடுச்சு, நீ என்கிட்ட கேட்டியான்னு கர்த்தர் கேட்டார். ஆமாம், என்கிட்ட கேட்டியா? நீ மனசுல நம்பின பத்தியா? அவன் நம்பிக்கைக்குரிய நடந்துக்கல பத்தியா? மனுஷன் வார்த்தையில் தவறிட்டான் பத்தியா? ஆனால் கர்த்தர் வார்த்தையில் தவறவே இல்லைங்க. அதனால தான் அதுக்கு மனுஷனை நம்ப வேணாம்னு சொல்லலை. இதெல்லாம் ஆரம்பத்தில் நடந்தது, சில பேருக்கு தெரியும். பெரிய ஆளாயிட்டாரு, நல்லா வந்துட்டாரு, இப்போ அங்கங்கே பிரான்ச்சஸ் இருக்குது, சந்தோஷம், நல்லா இருங்க. ஆனால் நீ ஆண்டவருக்கு சொன்னியே எங்கப்பா போச்சு அப்படின்னு கேட்கும்போது பார்க்கவே மாட்டுறாரு, ஆளே காணாம போயிட்டாரு, எங்கே தான் இருக்காருன்னு தெரியல. என்ன சொல்ல வருகிறேன் பாருங்க, எனக்கு நம்பிக்கைக்குரியவராக இல்லாதவர் அவர் போனதுனால இப்போ எனக்கு ஒரு வேதனை இருக்கா இல்லையா? சொன்னது அந்த மனசை என்ன பண்ணல, செய்யலையே. அப்போ அவர் நம்பிக்கைக்குரியவர் நடந்துக்காதனால இப்போ அவர் மேலே எனக்கு நம்பிக்கை வரும். இப்போ மறுபடியும் திருவிட்டு பயங்கரமாக ஆகிட்டு வராரு வச்சிங்களேன், பாஸ்டர் அடி கொடுத்தாரு பாஸ்டர், சபையை தேடி வந்திருக்கிறேன், இப்போ 2 பில்டிங் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்ன நம்புவீங்களா? நீ ஏற்கனவே கோட்டை விட்டு போனாள், ஏற்கனவே நம்ப வச்சு கழுத்தை அறுக்கல, உயிரையே அறுத்து தள்ளிட்டு மறுபடியும் அவன் மேலே நம்பிக்கை வருமா? அதனால தாங்க அந்த 2வது மனம் திரும்பல ஆண்டவர் என்னைக்குமே விரும்புறதில்லை. அந்த ஃபர்ஸ்டாக மனம் திரும்புகிறோமே, கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். சும்மா 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 மனம் திரும்பலாம் இல்லை, ஒரே தடவை மனம் திரும்புதல். அதுக்கப்புறம் வாழ்க்கை யாருக்கு ஒப்பு கொடுத்துடணும்? சும்மா சும்மா தலையில் கை வச்சுட்டு உனக்கு விடுதலை, பாவத்திலேருந்து விடுதலை, லஸ்ட்லேருந்து விடுதலை இல்லை, ஒரே தடவை தான் விடுதலை. குமாரன் விடுதலை ஆக்கினால். உங்களுக்கு விடுதலை வேணும்னா பிரியமானவர்களே, இருதயத்தை முழுவதுமாக கொடுத்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையை பயங்கரமாக கர்த்தர் கட்டி எழுப்புவார். அவரை காணும் இன்னைக்கு. அப்போ தான் கர்த்தர் சொன்னார், நீ என்னை நம்புறது முக்கியம் இல்லை, நான் உன்னை நம்பணும். எத்தனை பேர் நம்பிக்கைக்குரியவர்கள் நடந்து கொள்வீங்க? அதுதாங்க ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ எனக்கு எந்த காரியத்தை கொடுத்தும் பயம் இல்லை, அவர் நம்மளை நம்பி இருக்கிறாரேன்ற ஒரு நம்பிக்கை தான் இந்நாள் வரையும் நம்மளை பலப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறது. நம்பிட்டாரே கர்த்தர், ஐயோ என்ன போய் நம்பிட்டாரே அப்படின்னும் பொழுது உண்மையாக இருக்க ஆசையாக இருக்குது. ஏன்னா கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால சபையே நம்ம உண்மையாக இருப்பதற்கு நம்முடைய இருதயத்தை என்ன பண்ண வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். யோசேப்பை நம்புறதுக்கு உண்மையால நீ உத்தமனா எங்கே ஒன்று விட்டு பார்க்கணும்? போர்த்திபால் வீட்டில் விட்டு பார்க்கணும். ஏன்னா ஹேண்ட்ஸம்னால ஹேண்ட்ஸம், அவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸம்.
அழகுனாலும் அழகு. நீ உண்மையாலே நிற்கக்கூடிய வாலிபனா அவனை எங்கே அனுப்பி ஆகணும்? நல்லவர் பாருங்க. கர்த்தர் அவனோடு இருந்தான்னு எப்படி ப்ரூஃப் பண்ணுறது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களோட எப்படி ப்ரூஃப் பண்ணணும்னா, சில நெருப்புக்குள்ள உங்களை விட்டு பார்க்கணும், சில இடத்துல உங்களை விட்டு பார்க்கணும். நெருப்பில் விட்டால் தானே தெரியும் பொண்ணா வெளியானே. அப்போ ஒரு சோதனை வருது. யாருக்கு? யோசேப்புக்கு. அதுவும் சாதாரண மனைவி அல்ல, போர்த்திபால் ராஜாவுடைய மனைவி. இப்போ ராஜா மனைவியில் எப்படி இருப்பாங்க? அவங்களும் பியூட்டிஃபுல்லாக தான் இருந்திருப்பாங்க. இவர் ஹேண்ட்ஸம் பாய், அவங்க கியூட் கேர்ள். ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. இங்கே தான் ஆண்டவர் இந்த ரெண்டு பேரும் படத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. கைத்தட்டு கொடுப்போம். கம் ஆன் பீப்புள் ஆஃப் காட். இங்கே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. போர்த்திபால் மனைவி அவர் பார்க்கல, ஏன்னா அவன் நம்பிக்கைக்குரியவளா இல்லை. ஆனால் ஒருத்த மேலே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. டேய் வேற கடுத்துறாதரா. இப்படி தாங்க நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம போகும்போது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. டேய் என் பேரை கடுத்துறாதரா. டேய் கொஞ்ச நேரம் ஆசைக்காக தண்ணியை போட்டுறாதரா. டேய் கொஞ்ச நேரம் ஆசைக்காக வேப்பிழுத்துறாதரா. டேய் கொஞ்ச நேரத்துக்காக என்ன நீ கனவீனப்படுத்திடாத. அப்படி சொல்லி ஒருவர் பின்னால் நின்று நம்மை பாதுகாத்து கொண்டே மிகவும் டச் பண்ணுது. யோசேப்பை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. யோசேப்பை நம்பணும். இப்போ யோசேப்பை யாரை நம்புறாரு? ஏன்னா கர்த்தர் என்ன கொடுத்துட்டாரு அவருக்கு? உன்னை பயங்கரமாக உயர்த்த போகிறேன், அம்மா அப்பாலாம் உன்னை வணங்குற மாதிரி உயர்த்த போகிறேன், அண்ணன் தம்பிங்களாம் உன் காலில் வர மாதிரி உயர்த்த போகிறேன்ற படத்தை காட்டிட்டு இப்போ அவன் மேலே அந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு இப்போ நான் உன்னை என்ன பண்ணணும்? நம்பணும். பக்கத்தில் சொல்லுங்கள், நம்பணும். இந்த மாதம் ஆண்டவர் நம்மளை நம்பணும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? நம்பணும். அதுதான் நீங்கள் ஆண்டவர் அறையில் பேசிக்கிட்டு இருந்தார். நான் உன்னை நம்பணும், நீ எனக்காக நிற்பியான்னு நான் நம்பணும். உனக்கு நான் அள்ளி கொடுப்பதில்லை மேட்ரு, கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருக்கியா நான் உன்னை பார்த்து நம்பணும் அப்படின்னு யோசேப்புக்கிட்ட நம்பிக்கையை வச்சுட்டு பார்க்குறாருங்க. ஆனால் யோசேப்பு அந்த விபச்சாரத்துக்கு விலகி ஓடினான் என்று ஓடுறாங்க. கடவுளை நம்ப வைக்கிறதுக்கு ஒருத்தன் ஓடுறாங்க. ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளைப்பான்னு சொல்லிட்டு ஓடுறான். ஓடிட்டு அப்படியே தாப்பா கிரீடன்னு சொல்லி வைப்பார்னு பார்த்தா இல்லை, ரெண்டாவது பரீட்சை ஒன்று இருக்குது. நீ செஞ்ச குற்றத்துக்கு எங்கே கொண்டு போய் வைக்கணும்? ஒரு வருஷமாக சிறைச்சாலையில் வச்சாங்க. 13 வருஷம் செய்யாத குற்றத்துக்கு. பெண்ணு கேஸில் பிடிப்பட்ட ஏற்றுக்கொள்வீங்களா? இப்போ யாராவது பெண்கள் கேஸில் போயிட்டு வந்தாலே அவங்கள ஒரு மாதிரி தானே பார்ப்போம். ஸ்கேன் பண்ணிடுவோமே. கழுத்து இப்படி ஏறி இறங்கும், ஏறி. கர்த்தர் எத்தனை முறை ஏறி இறங்கியிருப்பாரு நம்மளை ஸ்கேன் பண்ணுறதுக்கு, நம்மளை நல்லவன் நம்புறதுக்கு, உத்தம புருஷன் நம்புறதுக்கு, நல்ல நான் சொன்னதை செஞ்சு முடிப்பான்னு நம்புறதுக்கு எத்தனை தடவை நம்மளை ஸ்கேன் பண்ணியிருப்பாரு. சரி, யாராவது தவறு அப்படி போயிட்டு வந்துட்டா நம்ம பார்வையே மாறிடுமா இல்லையா? மாறுமா மாறாதாங்க சொல்லுங்க. அதுவும் கையும் காலமாக பிடிப்பட்டாரு. தங்கா பாஷாலா இங்கே தங்கா பாஷா உண்மையிலுவே கையில் என்ன இருக்குது? யாருடைய சட்டம் இருக்குது? போர்த்திபால் மனைவியோட சட்டம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சட்டையை அவர் கழட்டியிருக்காருன்னு அர்த்தம். யோசிங்க, இமேஜின் பண்ணுங்க. ஆமா தானே? சட்டையில உருவி இருக்கிறா. சட்டை ஆக்சுவலி உருவல, அவளே பிடிங்கி எடுத்துட்டா. பிசாசு நம்மளை பிடிங்கி எடுக்க தான் பார்க்கும். எனக்கு ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க, பாவம் நம்மை நிர்வாணமாய் மாற்றும், ஆனால் கிருபை பார்வை நம்முடைய சரீரத்தை மூடும். பிரியமானவர்களை, அதனால தான் பிசாசு என்னைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஆதாம் ஏவாள் சம்பவத்தை பாருங்க, நிர்வாணமாக்கிட்டான். இயேசு நிர்வாணமாக வச்சிருந்தாரு, பரிசுத்த உடையை போட்டு வச்சிருந்தாருங்க. அந்த உடையில என்ன இல்லை? பாவமே இல்லை. பிசாசு பாருங்க பாவத்துக்குள்ள அவங்களை என்ன பண்றான்? உட்புகுத்துறான். ஆண்டவர் நம்பணும், ஆண்டவருக்கு நம்பிக்கைக்குரியவங்களை அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணல? நடந்துக்கல. ஆனால் கர்த்தர் நல்லவரா இல்லையா? சில பேர் சொல்றாங்க, ஏன் மரத்தை கொண்டு போய் அங்கே வச்சாரு? சரி, உன் கண்ணி அங்கே போச்சு. அப்பதான் கேள்வி. இத்தனை ஸ்வீட்டான மரம் இருக்கு, அங்கெல்லாம் உன் கண்ணு போல. உன் கண்ணு போன இடம்லாம் எங்க? எது வேணான்னு சொன்னாலும் அங்கே தான் கண்ணு போகுது. ஆமேன்னு சொல்லுவோமா? இதுதான் இன்னைக்கு உலகம். அப்போ ஆண்டவர் நம்மளை நம்பணும்னா சில ட்ராயலில் நம்மளை கொண்டு போவார். யோசேப்பு 13 வருஷம் ட்ராயலில் போனார். செய்யாத குற்றத்திற்கு,
சரி, சிறைசாலையில் நான் ஜெயில் ஊழியத்துக்கு போவேன். ரீசன்ட்லி போனேன். 2 பேரை பார்த்தேன். கற்பழிப்பு கேஸு. என்ன கேஸு? பிச்சுட்டானுங்க, மூஞ்செல்லாம் செதறிக்கிற போலீஸாரே மிதிச்சு நசுக்கிட்டானுங்க. உங்களுக்கு உப்பி போய் தான் வந்தான். வாயெல்லாம் பெருசாகிடுச்சு. மூஞ்சா பார்த்தோன்னு தெரிஞ்சிருச்சு இது கண்டிப்பாக ஒன்று ராகவுட் கேஸாக இருக்கும், சாமூன். இன்னொன்று பேப்பரில் வர கேஸ் தான் நமக்கு தெரியும். பேப்பரில் வராது எத்தனையோ கேஸு வெளியே இருக்குது பிரியமானவர்களே. இதெல்லாம் போயிட்டு வந்தால் ஆண்டவர் இதெல்லாம் காட்டுறாரு. பாரு எப்படி இருக்கிறானுங்க பாரு. இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன கொடுக்கணும்? சுவிசேஷத்தை. சரி, அவங்க மனம் மாதிரி வந்து ஏற்றுக்குவீங்களா? ஏற்றுக்க மாட்டீங்களா? என்ன அப்படி இப்போ தான் ஆமாம் பஸ்ஸு வேணாலும் தெரியாமல் போச்சு பஸ்ஸு. ஏன் அவனை இன்னும் உயிராக வச்சுருக்காரு? நான் செத்துட்டான நரகத்துக்கு போயிடுவான். அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி அவன் ஹார்ட்டை மாற்றணும்னு சொல்லி ஒரு பரலோக தேவன் காத்திருக்கிறாருங்க. என்னுடைய படைப்பு தான் இவனும். ஆனால் அவன் கேஸ் சொல்லும்போது எனக்கும் ஒரு மாதிரி பல்லு கடிச்சேன் தான் நானும் ஓங்கி கொடுத்துருவோமா அப்படின்னு, நம்ம ஒன்று கொடுப்போமா அப்படின்னு வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதாங்க, சிரிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துடணும். போனேன். என்னையா பண்ணீங்கன்னு கேட்டால் ஐஸ் அடிச்சிட்டேன் பாஸ். என்ன ஐஸியா? சாக்லேட் ஐஸா? தெரியாமல் செஞ்சிட்டேன். 3 நாள் தூங்கலை. கண்ணுக்கு எல்லாமே பிள்ளைங்க மாதிரியே தெரிஞ்சு பாருங்க. கல்யாணம் பண்ணவங்க வைஃப் எங்கே? அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. ஏன் அம்மா வீட்டுக்கு போச்சு? ஐஸ் எடுத்து அம்மா வீட்டுக்கு, நான் அப்பா வீட்டுக்கு தான் போவாங்க. ட்ரக்ஸு. சபையே, இதிலிருந்து சபை பாதுகாக்கப்பட வேண்டும். சும்மா என்ஜாய்மெண்ட் அந்த கழுதெல்லாம் பேசவே கூடாது. இயேசு நம்மளை விடுவிச்சிட்டாரு. இயேசு நம்மளுக்கு சுகம் கொடுத்துட்டாரு. இயேசுடைய அன்போட ட்ராக்ஸ் மாதிரி எந்த ட்ராக்ஸும் இல்லைங்க. அவருடைய அன்பின் ஆழத்துக்குள்ளே மூழ்கி பாருங்க. பிசாசு அதனால தான் இவர் அன்புக்குள்ளே நீ போயிடக்கூடாதுன்னு சொல்லி வேற ஒரு அன்பை உன்ட்ட காட்டுறான். இதை எடுப்பா, ஒரு 5 நிமிஷம் நல்லா இருப்பேன். ஏதாவது ஒரு பெர்மனண்டாக இருக்கா பாருங்க. எல்லாமே 2 ஹவர் 3 ஹவருக்குள்ளே முடிஞ்சு உன்னோட ஆசை பாசம் எல்லாம். ஆனால் அவர் கொடுக்கறது ஜீவ ஊற்றாய் உனக்கு புறப்பட்டு வரும். அதனால் இதுலேருந்து சபை விடுதலை ஆயிடுவீங்களா? இல்லை பஸ் கொஞ்சம் டைம் கொடுங்க. இயேசு ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் வருவாராம். சீக்கிரம் வரப்போகிறார். பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்குது. அப்போ ஆண்டவர் யாரை நம்பணும்? நம்மளை நம்பிக்கைக்குரிய நடந்துக்குமா பிரியமானவர்களே? எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கிற நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை அல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையின் நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை. நானும் கடவுளும் சொல்லுங்கள், நானும் கடவுளும், நானும் இயேசுவும் என்னை அவர் பார்க்கிறார். அப்போ யோசேப்பை பார்த்தாரு. 13 வருஷம் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தார். சிறைசாலையிலும் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு. யாரெல்லாம் உண்மையாக இருக்கீங்களோ உங்கள் கூட கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அவங்க கூட ஒரு பெரிய டீம் இருக்குது. இவன் இருக்கிறான், அவன் இருக்கிறான், எல்லாம் பொய் கேஸு. ஆனால் இயேசு மட்டும் மெய்யானவர். சிறைசாலையில் அம்மா அப்பாவை கூட இருந்தாங்க, ஃப்ரெண்டு, உயிர் நண்பன், அண்ணன் தம்பிங்க, ஒருத்தனும் இல்லை. கர்த்தர் அவனோடு இருந்தார்னு போட்டிருக்கு. அங்கே தான் ஒரு லைட் அடிச்சிச்சு. யாரும் இருக்க மாட்டாங்கப்பா, நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னாரு. யோசேப்பை நம்புறதுக்கு, கர்த்தர் நம்புறதுக்கு 13 வருஷம் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அண்ணால நம்புறதுக்கு கணக்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 7 to 10 வருடம் கர்த்தர் எடுத்துக்கொண்டாராம். ஆபிரகாமை நம்புவதற்கு 25 வருஷம் கர்த்தர் எடுத்துக்கொண்டார். வருஷம் எடுத்துக்கிட்டார் எல்லாத்துக்கும். மோசையை நம்புறதுக்கு 40 வருஷம் எடுத்துக்கிட்டாராங்க. ஆமாம், இப்படி ஓவராலாக பட்டியல் போடலாம். 12 வருடம் பெரும்பாடல் சில நம்புறதுக்கு 12 வருஷம் ரத்தப்போக்கு நிற்கவே இல்லை. ஆனால் அவருக்கு தெரியும் என்னால் தான் இது குணமாக போகுது. ஆமாம், 18 வருஷம் கூனி கர்த்தர் அவளை நம்ப வேண்டியதாக இருந்தது. 18 வருஷம் நீ உண்மையாக இருப்பியா ஆலயத்துலன்னு பார்க்கறதுக்கு கரம் தட்டு கொடுப்போமா? இப்படி எல்லாரையும் பார்க்கிற கர்த்தர் நம்மளை பார்க்காம இருப்பாரு. எல்லாத்துக்கும் ஒரு டைம் பிளான் வச்சிருக்கிறாருன்னா எனக்கு ஒரு டைம் பிளான் இருக்குது. அதனால தான் எனக்கு பயமே இல்லை. கன்ஃபார்மாக தெரியும் நமக்கு ஒரு டைம் பிளானை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சர்ச், உங்களுக்கு ஒரு டைம் பிளான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்கள் நினைப்பீங்க பாஸ்டர் என்ன என்னை பயன்படுத்தவே மாட்டாரு, கர்த்தர் தான் என்னை கூப்பிட்டாரு. இல்லை, கொஞ்ச நேரம் உட்கார வைப்பார் நம்மளை. ஆமேன்னு சொல்லுவோமா? சில வேளை பிடுங்கி உன்னை வேற இடத்துல உட்கார வைப்பார். இது பாஸ்டர் செய்கிறது இல்லை, பின்னால் ஒருத்தர் இருக்கிறாரு.
கர்த்தர். யாரை பலப்படுத்துவதற்கு? நம்ம சோலை பலப்படுத்துறதுக்கு நம்மளை ஆண்டவர் பலப்படுத்துவார். ரொம்ப நேரம் மைக் இருக்கக்கூடாது சொல்லி மைக்கெல்லாம் பிடுங்கப்பட்ட காலங்கள் உண்டு. இப்போ ஃபுல்லாக மைக்கோட தான் இருக்கிறேன். ஆமாம், அப்பப்போ மைக் இல்லை, ஃபுல்லாக மைக்கு தான். எங்கே போனாலும் மைக் வந்துடுது. ஏன்னா முன்ன மைக்குனால நிறைய என்ன பண்ணப்பட்டேன், தகர்க்கப்பட்டோம், நிறைய மேடையில் தள்ளப்பட்டோம். இன்னைக்கு ஃபுல்லாக மேடையாகவே இருக்குது. கர்த்தர் உங்களை நம்ப வேண்டும். சொல்லுங்க, கர்த்தரை நம்பணும், கர்த்தரை நம்பணும். இன்னொன்று, கர்த்தர் என்ன நம்பணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். பவுல் 13 நிருபங்களை எழுதினவர். அவருக்குள்ள ஒரு முள் இருந்ததா? யாருக்கு? குத்தும் சாத்தானுடைய தூதனாக இருந்தது என்று அவரே சொல்றாரு. எத்தனை முறை ஜெபம் பண்றாரா? சரி, அவ்வளோ வல்லமையான தேவ மனுஷன், விஷப்பூச்சி கொத்தி கூட சாகாத மனுஷன், உள்ள அனாயிண்டிங் இருக்குது தானே. கர்த்தர் அவரையும் நம்ப வேண்டியதாக இருந்தது. ஆனால் உனக்கு தெரியுமாங்க, பவுலும் ஆண்டவன் எப்படிங்க, அவர் வேணான்னு சொன்னாலும் அவர் என் கூட்டாளி தான், அற்புதம் செஞ்சாலும் கூட்டாளி தான், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கலையா இன்னும் என்னோட உயிர் நண்பன் என்று சொல்லி தேவனோடு இப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன் இருந்தனால தான் பவுலை தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார். பவுலுக்கிட்ட ஒன்று சொன்னார், என் கிருபை உனக்கு, உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும். பதிலெலாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத, போய்கிட்டே இருந்துட்டார். அவர் ஜெபம் பண்ணுறாரு, 100 பேர் வியாதி மாறுது, அவருடைய வியாதி மாறவில்லை. அவருக்கு சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும் போ. இது நல்லது. சில வேளை நமக்கு சில முள்ளுகளை ஆண்டவர் கொடுப்பது, சில பேர் சொல்கிறாங்க தன்னை உயர்த்தாதபடிக்கு, பெருமை வராதபடிக்கு. சில பேர் சொல்கிறாங்க அந்த முள்ளுனா என்னன்னா, அந்த முள் தான் நல்லது, உனக்கு அப்பப்போ குத்தினாதான் உனக்கு அப்பப்போ வயிற்று வலியா 100% சுகம் பார்க்கறது இல்லைன்னா அப்பப்போ வந்தால் தான் நீ என்னை தேடுவ. அப்படிலாம் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. அது எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, அவர் யாருக்கும் கொஞ்சமாக கொடுத்தது இல்லையா, 100க்கு 100 தான் கொடுத்துருக்கிறாரு. சரி, கண்ணு பிரச்சனை வந்தான், நான் அவனுக்கு 80% கண்ணை திறந்தாரு. அவன் மரம் தெரியுதுன்றாங்க, வான்னாரு. சரி, மரம் தெரியாத அளவுக்கு போன் அனுப்பி விட்டாரா? மரம் மாதிரி தெரியுது. மனுஷன் நடந்து போகிறாங்களாம், அவன் கண்ணுக்கு எப்படி தெரியுதா? சரி, இப்போ அவனுக்கு மரம் மாதிரியே தெரியட்டும், ரொம்ப தெரிஞ்சா பாவம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாரா? நல்ல வரல, கூப்பிட்டு இன்னொரு தடவை கையை வைக்கிறாரு. இப்போ எப்படி இருக்குன்னு பாரு, மனுஷங்களை மனுஷனா தெரியுது. வா, 100% கியோ. இப்போ அவன் பாதி போயிருந்தான், என்ன நினச்சிருப்பான், என்னடா இந்த சாமி பாதி கண்ணை தான் திறந்து விட்டுருக்கிறாரு, எங்கள் சாமி முழு கண்ணை திறந்து விடுறவர். அப்போ இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்த்தா இவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் குணப்படுத்துவார், கொஞ்சம் உட்கார வைப்பாருன்னும் பொழுது கொஞ்சம் இடிக்குதா இல்லையா? இவர் பூர்ணமாக குணமாக்குறவராச்சே. அப்போ மனுஷர்கள் சில வேளை அந்த பூரணத்தை காட்ட மாட்டாங்க. நான் சொல்கிறேன், பூரணத்தை உங்களுக்கு காட்டுறேன். இயேசு பூரண சர்க்குணர், உங்கள் வாழ்க்கையை அழகாய் மாற்றுவார். அதனால் ஆஃப் பாயில் வேணாம், ஃபுல் பாயில் ஆயிடுவோம். தமிழில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஆஃப் பாயில் ஆனது அறவே கடை இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு முழுசாக வெந்தவங்களாக இருக்கணும். சர்ச் வில் பி ஃபுல் பாயில், முழுசாக வெந்திருக்கணும். அதை தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், கனப்படுத்துவார். ஓகே, என்னோட கூட சேர்ந்து ஒரு பகுதி எடுத்துக்கொள்ளுங்கள். எபிசு. இன்னைக்கு போன வாரம் நம்ம எபிசு சபையை குறித்து பார்த்தோம்ல. இந்த முறை நம்ம சிமிர்னா சபையை குறித்து பார்க்க போகிறோம். எத்தனை பேர் பார்க்க ஆயத்தமாக இருக்கீங்க? அதோடைய குட்னஸ்லாம் கொஞ்சம் பார்க்கலாம், அதனுடைய குறைவு நிறைவை கொஞ்சம் பார்க்கலாம். ஆண்டவருக்கு பிடித்த காரியங்களையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தையும் அந்த சபை செய்திருக்கிறார்கள். எடுத்துக்கொள்வோமா? வெளிப்படுத்தும் விசேஷம் 2வது அதிகாரம் வசனம் 8 தொடங்கி 17 வரை. ரெவலேஷன் சாப்டர் 2 verse 8 until 17. ஒரு ஆள் சத்தமாக வாசிங்க. இன்னைக்கு சிமிர்னா ஒரு சபை அப்படி பார்ப்போமா? ஒவ்வொரு சபையும் வேறுபட்டது. ஆண்டவர் அந்த சபைக்குள்ள வைத்திருக்கிற சில மகத்துவங்களை நாம் பார்க்கலாம். வாசிப்போம். சிமிர்னா சபையில் தூதனுக்கு நீ எழுந்த வேண்டிய என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவுமானவர் சொல்கிறதாவது, உன் கிரிகளை, உன் உபத்திரவத்தை, உன் ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிறதை தரித்திரத்தையும் தங்கள் யூதர் என்று சொல்லியும் யூத இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை அறிவிக்கிறேன். நீ பயப்பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே.
இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஐஸ்வர்ய கிரீடத்தை உனக்கு தருவேன். ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுந்து. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே எப்படிப்பட்ட உண்மையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார்? எப்படிப்பட்ட உண்மை படித்தோன்னைக்கு நம்ம மரண பரியந்தம் அப்படிதானே போட்டிருக்குது. 10 வாசிப்போம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். சபையே, இன்னைக்கு ஆண்டவர் இந்த சிமிர்னா சபையினுடைய மிகப்பெரிய வார்த்தை என்னன்னா, மரண பரியந்தம் உண்மையாயிரு. பக்கத்தில் சொல்லுங்க, மரண பரியந்தம் உண்மையாயிரு. இந்த மரண பரியந்தம் உண்மையாயிரு என்ற வார்த்தை எங்கே சொல்லுவோன்னா, திருமணத்தில் சொல்லுவோம். மரண பரியந்தம் நான் உனக்கு கணவனாக இருந்து, உடனே மைக்கு பாஸ்டர் கணவன்கிட்ட பாஸ் பண்ணிடுவார். மனைவியே, கடைசி நாள் வரை உனக்கு கணவனாக இருந்து வந்து சென்று இப்படியெல்லாம் சொல்லுவோம் பாருங்களேன். அதெல்லாம் ஆண்டவர் எங்கே பார்ப்பாருன்னா, நம்முடைய வார்த்தை. நல்லா அப்படி தெரிஞ்சுக்கிங்க, கர்த்தர் நம்முடைய வார்த்தையை பார்க்கிறவராக இருக்கிறார். அதனால தான் ரட்சிக்கப்படுவதற்கு சர்டிஃபிகேட் முக்கியம் இல்லை. நிறைய பேர் ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்னென்னா, ஞானஸ்தானம் பட்டியல் எங்கே அது இருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கே போகிற மாதிரி இல்லைங்க. அது பட்டியலில் பார்க்க மாட்டார், இருதய பட்டியலை பார்ப்பார். அதனால தான் இந்த டாக்குமெண்ட்லாம் ஒன்றும் சும்மா ஒரு பேருக்கு வச்சுக்கலாம். நானும் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், பாஸ்டர் தான் என்னை முங்கி எடுத்தார், சைன் போட்டு கொடுத்துருக்கிறாரு, உண்மை. ஆனால் முங்கி எடுக்கிறவர் பாஸ்டராக இருந்தாலும் தூக்கி எடுக்கிறவர் கர்த்தர். அவர் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கணும். அதனால தான் நீங்கள் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறீர்கள், எனக்கு பின் வருகிறவரோ அக்கினியினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குற. 2 ஞானஸ்தானம் இருக்குது. ஒன்று தண்ணியில் எடுக்கிற ஞானஸ்தானம், இன்னொன்று பரிசுத்த ஆவியின் அக்கினி. அப்போ சபையே, வேதம் சொல்லுகிறது எப்படிப்பட்ட உண்மையை நம்ம இருக்க வேண்டுமா? இந்த சிமிர்னா சபையினுடைய பேக்ரவுண்ட் படிக்கும் பொழுது சில அறிஞர்கள், தேவ வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இது பவுல் தான் ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க்கில் கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. ஏன்னா இது எப்படி உருவாக்கப்பட்டது? எபிசி சபைக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 மைல் தூரம் என்று மேப்பில் பார்த்தேன். 50 மைல் தூரம். இங்குள்ள ஜனங்கள், இந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? சிமிர்னா பட்டணம் ஒரு ஐஸ்வர்யம் நிறைந்த பட்டணம். கைத்தட்டு கொடுக்கலாமே. ஐஸ்வர்யம். 2வது, வியாபாரத்துறை அதிகமாய் காணப்படுகிற ஒரு நகரம் என்று இந்த சிமிர்னா இடம் சொல்லப்படுகிறது. அங்கே இருந்த ஒரு போலிகிராப் என்று சொல்லக்கூடிய ஒரு விசுவாச தந்தை, அவர் தான் அந்த சிமிர்னா சபையை என்ன பண்ணுறாரு, நடத்தி கொண்டு வந்தார். அதாவது ஒரு கண்காணிப்பாளர். அங்கே போதகர் நடத்தினார்னு போடப்படலை, கண்காணிப்பாளர் நடத்தி வந்தார். இந்த சிமிர்னா சபையினுடைய பெரிய பேக்ரவுண்ட் என்ன தெரியுங்களா? அந்த சொன்ன அந்த போலிகிராப் என்று சொல்லக்கூடிய ஒரு கண்காணிப்பாளர் கிட்டத்தட்ட 84 வருடம் அவர் உண்மையாய் ஊழியம் செய்தாராம். எத்தனை வருடம்? 84 years. செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் பேக்ரவுண்டு. முன்ன பைபிள் ஸ்கூலில் படிச்சு அதை படிக்கும்போது நினைப்பு வந்துச்சு. இந்த அவர் தான் அந்த சபையை என்ன பண்ணியிருக்கிறாரு, கண்காணித்து ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி, அவரை கடைசியாக இயேசுவை மறுதளிக்கணும்னு சொல்லி அவரை நிறுத்தும் பொழுது அவர் சொன்னாராம், 84 வருஷம் நான் அவரை ஆராதிக்கிறேன், இயேசுவை சேவிக்கிறேன், அவர் ஒரு நாள் எனக்கு தீமை செஞ்சதே கிடையாது, நான் இந்த இயேசுவை மறுதளிப்பதில்லை. இயேசுவை மறுதலி என்று சொல்லி அவர் ஈட்டியை பக்கத்தில் வைக்கும் பொழுது அவர் சொன்னாராம், என்னை குத்தி கொன்றாலும் நான் இயேசுவுக்காக மறிப்பேனே தவிர ஒரு நாளும் என் நாவினால் அவரை. அப்போ பாருங்க, நாவை தான் கர்த்தர் பார்க்குறாரு. பக்கத்தில் சொல்லுங்க, நாவு. இப்போ அங்கே கண்டி அவங்க சொன்னாங்கன்னு வச்சிங்களேன், இயேசுவை நான் மறுதளிக்கிறேன் அப்படின்னா, 84 வருஷம் கர்த்தரை நம்ப வைத்த ஒரு தேவ மனுஷன். 84 years. அதான் படித்தோம், மரண பரியந்தம்
உண்மையாயிரு. பக்கத்தில் சொல்லுங்க, மரண பரியந்தம் உண்மையாயிரு. நிறைய பேர் பொய்யான ஆளுகிட்ட உண்மையாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் தேடி தேடி போகிறேன் பாஸ்டர், என் அன்பை புரிஞ்சிக்கவே மாட்டார் பாஸ்டர். இந்த ஊழல் அழுவாங்க பாருங்க, என் அன்பு. இங்கே ஒருத்தர் ஜீவனையை கொடுத்து காத்திருக்கிறாரு, பிட்டிங்கி கொடுத்துட்டாரு, நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க அவனுடையவனை பிடிச்சிக்கிட்டு சேட்டையாக இருக்கும். இந்த படம் பேரே சேட்டை படம். ஒரு படம் வழியாக சேட்டை, கத்தரை அறியாதவர்கள் பண்ணுகிற சேட்டை. அம்மா 25 வருஷம் வளர்த்துருப்பாங்க, அம்மா மேலே அன்பு இருக்காது. நேற்று வந்த காக்கா மேலே. நான் திருமணம் பண்ணவங்கள சொல்லலை, திருமணம் பண்ணவங்க பக்ஸை நீங்கள் லவ் பண்ணி தான் ஆகணும். உங்கள் மனைவியும் கணவனும் உடன்படிக்கை பண்ணியாச்சு, ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, RMல சைன் பண்ணியாச்சு, உங்களை ஆசீர்வதிச்சாச்சு, இப்போ பிள்ளையோடு இருக்கீங்க, நல்லது. கர்த்தர் பிள்ளையை கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள். பெரிய பாதுகாப்பே அதுதான். இரண்டாவது, சபை உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, உங்கள் வாழ்க்கை ஜீவியை கட்டப்படுவதற்கு. பாருங்களேன், பார்த்துருக்கீங்களா இல்லையா? அம்மா எனக்கு அவன் தான் வேணுமா, முடியாதுமா, எனக்கு வேற முடியாதுமா, செத்துருவோமா. செத்துருவியா? ஒருத்தர் சிலுவையில் செத்துருக்கிறாரு, கழுத பிள்ளை உனக்கு கண்ணுக்கு தெரியல, அப்போ சேட்டை தானே சொல்லணும். அதை ஒரு வீட்டுக்கு நானும் மனைவியை நினைக்கிறேன் ஆரம்பத்தில் போயிருந்தோம். பாஸ்டர் எனக்கு சொல்லி அம்மா கேட்குறாங்க. அம்மாவை பார்த்தேன். சரி சொல்லுங்க, கேட்போம் கதையே, சொல்லு, அவனை விரும்ப மாட்டேன்னு சொல்லு. இப்போ நான் என்னமோ ஜட்ஜ்மெண்ட் மாதிரி எனக்கே பயம் வந்துருச்சு. ரெண்டாவது, நான் யாரை பார்க்க ஆரம்பித்தேன் தெரியுங்களா? என் பிள்ளையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ ஆண்டவரே, இங்கே என்ன நியாயம் தீர்க்க போகிறேன்? நீ நியாயம் தீர்க்கிறபடியே நீயும் நியாயம் தீர்க்கப்படுவாய், மறந்துடக்கூடாது. சும்மா வாய்க்கு வந்தாலும் எதையோ பேசிட்டு அப்படியாம்மா கத்தனை மூஞ்ச உடைப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஒன்றே ஒன்று சொல்லிட்டு வரணும், இந்த அன்பை விட மேலான ஒரு அன்பு இருக்கு. அந்த அன்புக்காக நீ சாகரன்னு சொன்னீன்னா உன் வாழ்க்கையை வேற மாதிரி கொண்டு போயிரு. உன்னை சாகடிக்கவே மாட்டார் கர்த்தர். பாருங்க, வேணுமா, முடியாதுமா, நான் செத்துருவேன், நான் ஓடிடுவேன் வீட்டை விட்டு சொல்லுது. வீட்டில் பார்த்தா நிறையா கப்பு இருக்கு, ஏன்னா எதுக்குமே ஓட்டமேச்சில் ஒன்றா தான் வந்துருக்குதான். இது நல்லா ஓடும் பொழுது கப்பு இதுக்கு தான் எடுத்தியா நீ? பாருங்க, பெரிய பெரிய குத்தெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். பார்த்துட்டு ஷோல்டரே வளைஞ்சிருச்சு எனக்கு. ஆண்டவருக்காக எலும்பி நம்ம பிரகாசிக்க வேண்டும். பல மாதிரி குத்த ஆளுங்களை பார்ப்போம், ஆனால் அந்த பிள்ளையும் கர்த்தர் நேசிக்கிறார். அதுக்கு என்னன்னா, வீட்டில் காட்டாத ஒரு பெரிய அன்பை வெளியே பார்த்துச்சு. நான் சொல்கிறேன், அந்த பையன் காட்டாத ஒரு பெரிய அன்பை பார்த்துட்ட, செத்தாலும் அவரை விடவே மாட்டேன். ஆமென். சாகரன்ற ஆசையை உனக்கு வராது, ஏன்னா அவர் சாக வைக்கிறவர் அல்ல, வாழ வைக்கிறவர். பாருங்க, இப்போ இடையில பார்த்த ஒரு பிள்ளைக்கு மரண பரியந்தம் அவன் மேலே செத்து போறேன்னு வாயில சொல்லுதுன்னா என்ன மாதிரியான அன்பு! சேட்டை அன்பு அந்த பிள்ளைக்கு இருந்திருக்கும். இப்படி வந்தால் நல்லா இருக்குல்ல? படம் பேர் நல்லா இருக்கா? சேட்டை. இதுக்காகவே இந்த படத்தை பார்க்கணும் பாஸ்டர். இப்போ சொல்லிட்டேன்ல, இன்னும் கொஞ்சம் நாள் பாருங்கள், சேட்டைன்னு ஒரு படம் வெளியாகும், அதை பார்த்துட்டு உட்காந்துடாதீங்க. சொல்கிறேன், மரண பரியந்தம் ஒருத்தன் 84 வருஷம் தன் உண்மையாக இருந்ததை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. யாருக்காக? அதனால தான் அந்த சிமியனா சபை எழும்பினதாம். பிரியமானவர்களை, சரித்திரம் படித்த 800லேருந்து 1000 பேர் அவனுடைய காலத்தில் இரத்த சாட்சியாக மறிச்சாங்களாம். சரி, இந்த சொன்ன யார், இந்த போலிகிராப் என்று சொல்லக்கூடிய அந்த தலைவனை கொல்லும் பொழுது கூட பக்கத்தில் 100 பேர் நின்றாங்களாம். இந்த போலிகிராப்பை கொன்ன மாதிரி என்னையும் கொல்லுங்க, ஏன்னா நானும் இயேசுவுக்காக சாக துணிந்திருக்கிறேன். அப்போனா என்ன மாதிரியான அன்பை கர்த்தர் மீது வைத்திருப்பார்கள். இப்போ நீங்கள் திடீர்னு யாராவது உள்ளே போடுறாங்க வச்சிங்களேன், இப்போ பாஸ்டர் மேலே கழுத்தில் கத்தி வச்சுட்டாங்க, சபை இருக்கும்னு நினைக்கிறீங்க? இருக்குமா இருக்காதா? இருக்க மாட்டீங்களா? என் கூட இருப்பேன்னு கடைசி வரைக்கும் சொன்னீங்களே, சபை கட்டுறவருக்கு இருப்பேன்னு சொன்னீங்களே தங்கங்களே, என்ன திருத்துன்னு முழிக்கிறீங்க? நானே உங்களை நம்ப முடியலண்ணா. கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோம். மனைவி நல்லவங்களான்னு எப்படி செக் பண்ண முடியும்னா, கணவர் வியாதிப்படும் போது தான் தெரியும்.
கடப்பார் பாருங்க, ஒரு 3 மாதம் சம்பளம் இல்லாமல். அப்போ தான் ஒய்ஃபுடைய கூத்து நமக்கு தெரியும். ஆனால் நல்ல ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க? வருமானம் இல்லையா, காசு இல்லையா, கவலைப்படாதீங்க, நீங்கள் வாங்கி கொடுத்த செயின் இருக்குது, நீ வாங்கி கொடுத்த கை மோதிரம் இருக்குது, நான் கொடுக்க மாட்டேன் அதெல்லாம், நீங்கள் போனாலும் போங்க, இதை கழட்ட மாட்டேன் அப்படின்னீங்கன்னா அங்கே தான் தெரியும் மனைவிக்கு பிரியம் நெக்லஸ் மேலேயா. கணவர்களே, மனைவியை கண்டுபிடிக்க வேண்டுமானால் மருத்துவமனையில் சும்மாவே படுத்துருங்க. அன்னைக்கு பாருங்க, வெங்காயம் லவ்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு சபை அதுக்குள்ளே போயிடாதீங்கன்னு சொல்றதுக்காக நான் சொல்றேன். என்ன லவ்னா, அந்த பிள்ளை உண்மையாக அவனை லவ் பண்ணுதான்னு பார்க்கறதுக்கு இவர் அடிப்பட்ட மாதிரி வாசலில் படுத்துருக்கிறாரு. அது கூட ஒரு 10 பேர் கூட்டாளிங்க, மச்சான் எமர்ஜென்சின்னு சொல்லு, டாக்டர்லாம் செட் பண்ணி எமர்ஜென்சி வார்ட்ஸில் படுத்து கிடக்குறான், காலெலாம் தூக்கி போட்டு. ஆனால் ஒரு அடி இல்லை. சரி, இப்போ கேர்ள் ஃப்ரெண்டு கட்டி அடிப்பட்டு தரவா இருக்கிறான், உடனே வருதான்னு பார்த்தா அது உடனே பறந்துக்கிட்டு வருது. வருதா மச்சான், வருது, ஓகே வந்துருச்சு. கதையை பாருங்க. உண்மையா லவ் பண்றதுக்கு, ப்ரூஃப் பண்றதுக்கு என்னென்னமோ. ஆனா ஒருத்தர் நடிக்கலங்க. வேற மாதிரி கை தட்டலாமே சபையே. சிலுவையில் எப்படியே காட்டினாரு, அடிங்கடா பார்க்கறானா பாரு, அந்த குடும்பம் பார்க்குதா, பார்க்கலையா, அடி 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 அடி, இந்த பக்கம் அடி, பிச்சிரு. நல்லவருங்க, கைத்தட்டு கொடுப்போங்க. நல்லவர் சொல்லும் பொழுதே கண்ணு கலங்குது. எனக்காக ஒருத்தர் அடி வாங்க போயிருக்கிறாரு. பாவம் செஞ்சவர்னா பரவாயில்லைங்க, ஒரு சொட்டு பாவமே இல்லாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவன் எனக்காக பலியாகும் பொழுது, அந்த தேவனுக்காக மரண பரியந்தம் ஏன் உண்மையாக இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த சத்தியம் நமக்கு அறிவிக்கிறது. எத்தனை பேர் உண்மையாக இருப்பீங்க? கொஞ்ச நாளைக்கு சோர்ந்துடுறோம்ல, என்னடா அந்த கடவுள் நன்மை செய்ய மாட்டுறாரு, ஒன்றும் நடக்க மாட்டுது, சேர்ச்சிக்கு போய் என்ன பயன். கொஞ்சம் நடக்காமல் இருந்தபோது நம்ம என்னவாயிடுறோம்? பேக்ட்ராப், பின்னால் போயிடுறோம். பாஸ்டர் இதை சொல்கிறாரு, லீடர் இது சொல்கிறாரு, இவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கணுங்க. கேட்பீங்களா சபையே? நடிக்கிறோம் படுத்துட்டு, மச்சான் வந்துருச்சா, மச்சான் வந்துருச்சுடா, உனி ஓடி வருது, ஃபைல்லாம் பறந்து போய் வருது, என்னாச்சு இவருக்கு, ஓன்னு அழுவுது. அது கொஞ்சம் ஸ்மார்ட்டு, அதே பார்த்துருச்சு, ரத்தம் ஒன்றுமே காணோம், உண்மையாக அடிபட்டுருக்கானா, டன்டா டாயின்னு அவர் சிரிக்கிறாரு. சும்மா டார்லிங் ஏமாற்றி பார்த்தேன். டேய், நீ என்னை லவ் பண்ணுறியான்னு பார்த்தேன். இந்த படம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? இன்னும் இந்த படம்லாம் காட்டவே கூடாது. கடைசி என்ன தெரியுமா ஆயிடுச்சு? இரும்பு எடுத்து ஒரே அடி அவன் தலை மேலே, உண்மையிலே படுத்துட்டான். அங்கே போய் என்னை பயம் முடிச்சிட்டியே. இப்படி தான் கத்துட்டு நீங்கள் அவன் இவன்ட்ட நீங்கள் போய் ப்ரூஃப் பண்ண நினைக்காதீங்க பிரியமானவர்களே. அந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு. அது கீழே வேறு போட்டிருக்கானுங்க, தி ஸ்டோரி ஃபார் கிறிஸ்டியன் ஸ்டோரி. கிறிஸ்டியன் ஸ்டோரியா? ஓ, நம்ம படமா எப்படி இருக்குன்னு பார்த்தேன். அது என்ன காட்டுறானுங்கன்னா, இயேசுடைய அன்பில் உண்மையாரு, இந்த போலியான அன்பு மேலே உண்மையாக இருக்காதுன்னு காட்டுறானுங்க. அந்த பிள்ளை அந்த கம்பி தண்ணி ஏற்றுவாங்க, அந்த கம்பி எடுத்து ஒரே அடி மண்டையில் செய்வியாடான்னு சொல்லி அடித்தோன்னே அப்போ தான் உண்மையில மண்டையை உடஞ்சிருக்குது, படுத்துட்டான். உண்மை நிறைவேறினது. சில வேளை நம்ம நடிக்கிற ட்ராமா இருக்குதே நிறைவேறிடுவோங்க. அதனால தான் எனக்கு இந்த முன்னாடி யூத் டைம்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ட்ராமா நடிப்போம் பார்த்துருக்கீங்களா? தண்ணி போட்ட மாதிரி பார்த்துருக்கீங்களா? கொலை பண்ணுற மாதிரி கேஸ்லாம். அதுவும் பாச நமக்கு தான் கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் உங்களுக்கு நல்லா குத்துவானுங்க. தண்ணி போடுற கேஸ்லாம் நீ வாண்டுவார். கடைசியில் பார்த்தா அது தண்ணி போடுற குரூப்பாக தான் இருக்கும். கரெக்டாக கூப்பிட்டுருக்காரு உடனே அப்படின்னு சொல்லிக்குவோம் ஆரம்ப நாட்களில். ஆனால் அந்த ட்ராமா நடித்தானுங்க பாருங்கள், நடித்தவனுங்க அத்தனை பேர் உண்மையை குடிக்காரன் ஆகிட்டானுங்க. அதனால தான் அப்படிப்பட்ட ட்ராமா நம்ம என்ன பண்ணக்கூடாது, காலா போலி ஜாங்கலாம் சேர்ச்சில் ஃபேக்கு சில பேர் ரியலாக மாறிடும். ஆமாம், ஆனால் நம்ம தேவன் ரியல் இப்போ ஃபேக்காக தெரியுறாரு, ஆனால் ஃபேக்கு தான் இப்போ ரியலாக தெரியுது. ஆமாம் தானே? ஏமாத்துறது எல்லாமே உங்கள் கண்ணுக்கு ரியலாக தெரியுது. ஆனால் ஏமாத்தாத ஒருவர் உங்களுக்கு ஃபேக்காக தெரியுதுன்னா நீங்கள் சரியாக ஒரு அறியலை. ஆனால் ரியலானவர் நீங்கள் சரியாக அறிஞ்சிட்டிங்கன்னா ஃபேக்கானதெல்லாம் தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் ஃபேக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், இதெல்லாம் பொய்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ட்ராமா நடிக்கும் பொழுது என்ன வேற கெட்ட குமரன் ஆக்கிட்டாங்க அந்த டைமில். ஆனால் என் வாழ்க்கையும் கெட்ட குமரன் மாதிரி தான் இருந்துச்சு. நான் உடனே அந்த ட்ராமா நடித்து எல்லாத்தையும் சேச்சில் அழ வச்சுட்டோங்க. ட்ராமாவை நடித்தே அழ வச்சுட்டோம் எல்லாத்தையும். சரி, அழ வச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், மனம் திரும்பினாலும் நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் பார்த்தா நாங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டோம். குடிக்காரன் ஒருத்தன் குடிக்காரனாவே ஆகிட்டான், கத்தி எடுத்து குத்துறவன் கொலகாரன் ஆகிட்டான். என்னடா ட்ராமாவில் செஞ்சதெல்லாம் நிஜமாயிருச்சு.
அப்போ தான் ஒரு தடவை கர்த்தர் சொன்னார், இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது we need to pray. செஞ்சு ட்ராமா முடிச்சிட்டோன்னா அந்த பிள்ளைங்க மேலே என்ன வச்சு ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே இந்த ட்ராமா நடிச்சாங்களா, ஒன்றும் அந்த பிள்ளை மேலே பின் தொடரக்கூடாது என்பதை டிக்ளேர் பண்ணணும். இதெல்லாம் கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரு ஆரம்ப நாட்களில். அதில் நான் தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. உண்மையாலவே கையில் மோதிரம் போட்டு விட்டாருங்க. காரணம் கர்த்தர். ஏன்னா அவர் அன்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசு எனக்கு முன்னையே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் நல்லவர். ஒவ்வொரு தடவும் பாவம் பண்ணிட்டு அவர் முன்னுக்கு போய் நிற்பேன். ஆண்டவரே, குற்ற உணர்ச்சியாக இருக்குது உங்கள் முன்னுக்கு நிற்கிறது. ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் பாவத்தை மன்னிப்பீங்கன்னு. எனக்கு ஒரே ஒரு உதவி செய்றீங்களா ஆண்டவரே? ஒரு தடவை கேட்டாங்க, என்னை மொத்தமாக மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் நான் பாவம் செய்யக்கூடாது ஆண்டவரே, பாவம் செய்யக்கூடாது, உங்களை நான் வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 10 ப்ரேயர் நான் செஞ்சுருப்பேன். என் வாழ்க்கையை திருப்பிட்டாருங்க. ஏங்க என் வாழ்க்கை திருப்பணும், உங்கள் வாழ்க்கை திருப்ப மாட்டாரா? அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை ப்ரூஃப் பண்ணுவார் உங்களுக்கு. அவர் நீயே வரியான்னு தான் பார்ப்பார். அவர் திருப்புறதல்ல, நீ வரியா, நீ மதம் ஆர்வப்படுறியா, நீ மனம் திரும்ப மதம் ஒப்பு கொடுக்குறியான்னு பார்ப்பார். அந்த பாவ அறுப்பை கர்த்தர் பிடிங்கி வெளியே போட்டுருவாருங்க. அந்த சொல்லுவாங்களே தாகிட்டா தென்னடிக்கும் போது ஆடும் பாருங்க கையே, அடிக்டட். அது அந்த அந்த அறுப்பை கர்த்தர் எடுத்துடுவார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? இப்போ அடுத்து 10 நிமிஷம் ஒரு சிகரெட் அடிச்சு முடிச்சிட்டோன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஆசை வருது பார்த்தீங்களா, அந்த ஆசையை கர்த்தர் எடுத்துடுவார். உண்மைங்க. இதுதான் தேவன் நமக்கு சிந்தின ரத்தத்தின் வல்லமை. ஆனால் நீங்கள் கேட்கணும் அவர்கிட்ட. கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்வார்? ஒரு 18 வருஷம் முன்னுக்கு நானும் எங்கள் மாமா, எங்கள் அசோக் மாமா மாற்றி மாற்றி சீல் அடிப்போம். அருள்பாரு. ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவரே இதோட இந்த இம்பாபிள் ஆஃப் டனியலை 14 நாள் கழிச்சு விட போகிறேன்னு சொல்லலை, இன்னைக்கே விடுறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்கிறீங்களான்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு, அதுவும் பாருங்கள் சிகரெட்டை தூக்கி போட்டால் பாவம், இவர்கிட்ட தூக்கி கொடுத்துட்டேன் கோத்தாவை. சில பேர் சொல்லுவாங்க பாருங்களேன், பஸ் எனக்கு வேணாம் பஸ், அதான் மற்றவங்க கொடுத்துட்டேன், தூக்கி வீசி ஆற்றுல, மற்றவொன்று கொடுக்கக்கூடாது, பாவம் இன்னொரு பாவத்தை தூண்டுறோம் பாருங்க. உடனே அவர் என்ன சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க? பாப்போம் எத்தனை நாள் வண்டி போகுது, அன்னைக்கு போன வண்டிங்க, அன்னைக்கு போனுச்சுங்க 18 வருஷம் கழிச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு என்னுடைய ஆவி அவரை தாக்கி அவரு எல்லாத்தையும் விட்டுட்டாரு. யார் மாத்தனா? அவருக்கு முதல்ல கை தட்டு கொடுத்துருங்க. அப்போ இது ஒரு சிகரெட், இது சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு வேளை சிகரெட் யாராவது பிடிச்சிங்கன்னா இப்படிப்பட்ட ஜபத்தை செய்யுங்க. அதுக்கும் தேய்ச்சி முடிஞ்சு 14 வாங்கிட்டு தான் பஸ்ஸில் விட போகிறேன்னு போயிடாதீங்க, தூக்கி வீசிடுங்க. மரண பரியந்தம் உண்மையாயிரு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்குறேன், ஆண்டவரே எதுலேயே விழுந்துடாதபடி ஒரு கிருபை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. சொல்லக்கூடாது நான் நின்றுவேன், நெஞ்சை தூக்கிடாதீங்க, இறக்கிடுவார் கீழே. கிருபையை கேட்டுக்கிட்டே இருங்க. நல்ல பரிசுத்தமாக வாழ்கிறீங்களா? ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், பரிசுத்தமாக வாழும்போது ஒரு பெருமை வரும். ஓ நான் நீதிமான்னு கோளரை தூக்கிடக்கூடாது. ஒன்று சொல்லணும், ஆண்டவரே கிருபை கொடுங்க, நான் நல்லா நிற்கிறேன்னா உங்கள் கிருபை தான் ஆண்டவரே. இப்போ கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நீங்கள் தவறான படங்கள் நான் பார்க்காம இருக்கிறேன்னா உங்கள் கிருபை ஆண்டவரே. தவறான பழக்க வழக்கங்களுக்கு போகாமல் இருக்கணும் உங்கள் கிருபை ஆண்டவரே. எதையும் தவறாக யோசிக்காமல் இருக்கிறேன்னா உங்கள் கிருபை ஆண்டவரே. இந்த கிருபை ஏதோ ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு வேணாம், மரண பரியந்தம் வரையிலும் உங்கள் கிருபை எனக்கு வேணும்னு கேட்டு பாருங்க. இடற மாட்டீங்க பிரியமானவர்களே. பக்கத்தில் சொல்லுங்க, இடற மாட்டீங்க. எத்தனை தடவை நம்ம ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டு மன திரும்பி இருக்குமா இல்லையா? திரும்பிட்டு மறுபடியும் அதில் எத்தனை பேர் விழுந்திருக்குமா இல்லையா? இப்போ தான் முடிவு எடுத்துகிட்டு போவோம், மறுவாரமே விழுந்திருக்குமா இல்லையா? நான் எக்கச்சக்கமாக விழுந்திருக்கிறேன். ஆனால் விழுந்த போதிலும் அவர் தூக்கி 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 விட்டு மொத்தமாக தூக்கி விட்டார். போ, இதோட பாவம் உன்னை அணுகாது, காரணம் ரத்தத்தினாலே உன்னை நான் மூடி விட்டேன். அப்போ நம்மளை நீதிமான நிற்க வைப்பது என்ன? இயேசுடைய ரத்தம். பக்கத்தில் சொல்லுங்கள், ரத்தம். அதனால் தயவு செய்து வாலிப பிள்ளைங்களாம் கொஞ்சம் பேர் இருக்கீங்க, உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அம்மா அப்பாட்ட போய் பிடிவாதம் பண்ணிகிட்டு இருக்காது. இவன் தான் வேணுமா? இந்த காலெலாம் அப்படி தூக்கி தூக்கி உதறது. நாளைக்கு ஃபுல்லாக மாவு பிணைஞ்சிடுவான் அவங்கள கீழே வச்சுதோ, மாவு பிணையுவான் அவங்க தலையை வச்சு. அப்போ பிணையும் போது பசர் வாங்கினீங்கன்னா நாங்கள் வர மாட்டோம். பிணைஞ்ச மாவை வச்சு என்ன பண்ணுறது? மாவாக இருக்கும்போது காப்பாற்றலாம். அது கோதுமை மாவா ரொட்டி சாண மாவுக்கு போயிடுச்சுன்னா கலந்துட்டானுங்கன்னு அர்த்தம். அது ரொட்டி தான் சுட முடியும். ஆமாம், வந்துடுங்க. யாருக்கும் ஆர்டர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சிமியன்னாக்கு வந்து எங்கேயோ போயிட்டேன்னா இப்போ எங்கேயோ இருக்குது என்னமோ. கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
இங்கே பாருங்க ஃபுல்லாக சிமிர்னா எவ்வளோ அழகாக எழுதியிருக்கேன் பாருங்க வரிசையா. சிமிர்னா 1, சிமிர்னா 2லாம் போட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு சிமிர்னாவும் பேசலை. அப்போ இங்கே இருக்கிற மீனாங்க தான் கர்த்தர் பேசுகிறாரு. கரம் தட்டி யாராவது மீனா இருக்கீங்களா சாமி? இல்லை, நல்ல வேலை, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ யாரோ மீனாவை போல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஆணுக்கு கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க, சிமிர்னா சர்ச். அந்த போலிகிராப் என்று சொல்லக்கூடிய அந்த யாரு கண்காணியானவன் 84 ஆண்டு அந்த சிமிர்னாவை நடத்தி வரும் பொழுது அவன் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறான். அவனுக்கு தான் பேசப்பட்டிருக்குது. அவனை போல வாசிப்போமா அந்த பகுதியை? வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2:10 வாசிங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து. அக்கா 9 வாசிங்க அக்கா, நல்லா இருக்கும். உன் கிரிகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்கள் யூதர் என்று சொல்லியும் யூதராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட ஆளா இருக்காங்க பாத்தீங்களா இல்லையா? நீங்க நினைக்கக்கூடாது சேர்ச்சில் உள்ளவங்க எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டான ஆளாக தான் இருக்கணும். இல்லை, பெர்ஃபெக்டாக இருக்கிறவங்க இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹாஸ்பிட்டலில் யாராவது சுகமானவங்க இருப்பாங்களா? பசங்க நாங்கள் எல்லாம் சுகமாக இருக்கிறோம். ஜெபம் பண்ண வந்தால் சுகமாக இருக்கிறோம். பல்லு வழியாக சுகமாக இருக்கிறோம். அப்போ எதுக்கு நீ இங்கே இருக்கிற? ஹாஸ்பிட்டல் வியாதி உள்ளவனுக்கு, சபை வியாதி உள்ளவனுக்கு. ஹாஸ்பிட்டாலிட்டி, ஆமென். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? சபை ஒரு குணமாக்குகிற இடம். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் குணமாக்குவார். அதுதான் கர்த்தர் இப்போ இன்ஜெக்ஷன் பொதுவாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. தனித்தனி ஆளுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம், பொதுவாக பேசுகிறோம். அப்போ பொதுவாக பேசும்போது அதில் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? அப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கர்த்தர் பேசுகிறாரு. அப்போ எதுக்கு பேசுகிறாரு? சிமிர்னா சபை எதுக்கு உதாரணமாக காட்டுறாருன்னா, அங்கே ஒரு மனிதன் 84 ஆண்டு கர்த்தருக்கு உண்மையாக இருந்திருக்கிறான். யாரை பார்த்துட்டு இருந்திருக்கிறான்? கர்த்தரை மட்டும் பார்த்து கொண்டு தன்னுடைய வேலையை செய்து கொண்டு. சபையில் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாங்க பார்த்தீங்களா இல்லையா? உன் கிரியைகளை அறிந்திருக்கிற. அடுத்தது உன் உபத்திரவத்தை. சபைக்குள்ள உபத்திரவம் இருக்கா இல்லையா? சபை சொல்லக்கூடாது உபத்திரவம் இல்லை, உபத்திரவம் இருக்குது. சபைக்கு விரோதமாக எத்தனையோ விதமான உபத்திரவங்கள் உண்டு, மறைவாய் செயல். அதுக்கு தான் நம்ம சபை என்ன பண்ணுறோம்? ப்ரே பண்ணுறோம், ப்ரே டிரைவ் பண்ணுறோம். சபை அதுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கணும்னா நம்மளை சுற்றி ஒரு அக்கினி மதில் பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. சபையே மறந்துடாதீங்க, நம்மளை சுற்றி ஒரு அக்கினி பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. அக்னியை தாண்டி ஒரு காரியமும் நம்மளை தொடாமல் இருக்குன்னா இதற்கு பின்னால் ஒரு பெரிய தேவ ஆவியானவருடைய செயல்பாடு இருக்கு என்பதை சபை மறந்துடக்கூடாது. நீங்கள் நினச்சிடக்கூடாது, நான் ஜெபிக்கவே இல்லை, நல்லா தானே இருக்கிறேன். சர்ச் ப்ரே ஃபார் யூ. கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நான் நல்லா தானே போகிறேன், காலைல ஏஞ்சி சூப்பராக தானே இருக்குது. சபை உங்களுக்காக ஜெபம் பண்ணுது. ஒரு கூட்டம் இங்கே மறைவிடங்கள்லேருந்து ஜெபம் பண்ணுது. நீங்கள் கணவன் மனைவி நல்லா இருக்கிறோம், ஒரு கூட்டம் சபையில் ஜெபம் பண்ணுது. நீங்கள் ஒரு வேளை கணவன் மனைவி ஜெபிச்சிருப்பீங்களான்னு தெரியல, ஆனால் சபை உங்களுக்காக ஜெபம் பண்ணுது. சர்ச் வில் பி. நான் இங்கே உட்காந்துருக்கும் போது கண்ணீர் வடிச்சிருக்கிறேன், ஆண்டவரே இப்படிலாம் ஜெபிக்கிறாங்களே. நீங்கள் கண்டிப்பாக மனம் இறங்குவீங்க. எத்தனை குடும்பங்கள் பிரிந்திருக்கும். பிரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு மதில் உன்னை சூழ்ந்திருக்கிறது. நம்ம பிள்ளைங்க எப்பயோ தவறான வழிக்கு போயிருக்கோம், இன்னும் ஆண்டருக்குள்ளே இருக்குன்னா சபை உங்களுக்காக ஜெபம் பண்ணுது. எத்தனை பேர் அந்த ஜெபத்தை மதிப்பீங்க? அதனால தான் சபையை பற்றி யாராவது பேசினா எனக்கு ரொம்ப கோபம் வரும். நீ ஒரு காரியத்தை பார்த்து சபை கெட்டதுன்னு சொல்கிறேன், நல்லா நிறைய காரியத்துக்கு சபை உனக்காக பேக்கப் பண்ணுத. கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? சர்ச் ஏதோ ஒரு காரியம் 2 காரியம் சேர்ச்சி தவறு பண்ணியிருக்கலாம், எல்லாமே தவறுன்னா ராங்கா இல்லையாங்க? ஏன்னா நான் ஒரு சேர்ச்சில் வளர்ந்துருக்கேன், அதான் எனக்கு தெரியும். ஒரு நாளும் சபையை கொடுத்து நான் தவறாக பேசுனது கிடையாது. ஏன்னா நான் வளர்ந்த உப்பு சாப்பிட்ட இடத்துல என்ன பண்ணிடக்கூடாது? கச்சரா முச்சரா பண்ணிட்டு போயிடக்கூடாது. அது நமக்கும் அழகு இல்லை, நம்ம வாழ்க்கைக்கும் அழகு இல்லை. நீ வேணா கெட்டவனாயிரு, நான் ஆராதிக்கிறவர் நல்லவர். அந்த இடத்துக்கு சபை வரணும். அதனால இவங்களை பற்றி அவங்கள பற்றிலாம் பேசுனாங்கன்னா எனக்கு ஏறாது, உள்ள காதை அடைச்சிடுவேன். பேசுங்கன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் காது திறந்துடுவேன். இது என்னுடைய, ஏன்னா தீமையானதை உள்ளே கொண்டு வரக்கூடாது நான் யோசிக்கிறேன். நான் வேறு ஒரு வளர்ச்சியும் ப்ரோக்ரஸை நோக்கி போயிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி சபை நீங்கள் வரணும், நம்ம வளர்ச்சியை நோக்கி போகணும். ஆமாம், நல்ல காரியத்தை உட்காந்து பேசணும், சொல்லி கொடுத்துருக்கேன் உங்ககிட்ட. தீமையான காரியத்தை நடந்துக்கிட்டே பேசணும். சொல்லுங்கள் அப்படிங்க. அங்கே நாங்கள் விட்டு உட்காந்துடக்கூடாது. டீ கடைக்கு உட்காந்துலாம் பேசிட்டீங்க, பேய் உட்காந்துட்டான்னு அர்த்தம். நீங்கள் நடந்துகிட்டே பேசிட்டீங்கன்னா அது காற்றோடு போயிடும்.
நல்ல விஷயத்தை உட்காந்து தான் பேசணும். நல்ல விஷயத்தை உட்காந்து பேசுவோமா? தீமையான விஷயத்தை அப்படி பேசி நடந்துக்கிட்டே பேசுது. ஓகே சிஸ்டர், இப்படிலாம் பார்த்தேன், தவிர அந்த மன்னிச்சிருங்க, முடிச்சுக்குவோம், ஆமேன் சொல்லிட்டு கையை கொடுத்துட்டு பாய் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடணும். சபை அப்போதான் சிமினா சபையை போல் எழும்ப முடியும். சிமினா சபையில் ஒருத்தன் 84 வருடம் மரண பரியந்தம் கர்த்தருக்காக உண்மையாக இருந்தான். அடுத்தது வாசிப்போம் மகா 10. எப்படிப்பட்ட உன் கிரியைகளை பார்க்கிறோம். அடுத்தது, நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. பாருங்க, பயப்படாதன்றார். ஏன் பயப்படாத சொன்னா தெரியுங்களா? ஏன் பயப்படாதுன்னு சொன்னாரு? நான் உன் கூட இருக்கிறேன். உனக்கு பிரச்சனை வரும், பாடு வரும், துக்கம் வரும், எல்லாமே வரும். நீ என்ன பண்ணாத? பயப்படாத. பக்கத்தில் சொல்லுங்க, பயப்படாத. சில பேர் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கீங்க. வேலை பிரச்சனையாயிரும், குடும்பம் பிரச்சனையாயிரும், ஐயோ எப்படி கட்ட போகிறோம் அடுத்த மாதம். பயப்படாதீங்க, கர்த்தர் செய்து முடிப்பார். பயப்படாதீங்க. நீங்கள் ஆண்டவரோடு இருந்தால் பயப்பட தேவையில்லை. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அடுத்தது வாசிப்போம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. அடுத்தது, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரில் காவலில் போடுவான். சரி, கர்த்தர் நினைச்சா காவலில் போடாமல் மாற்ற முடியுமா? முடியாதா? அவ ஏன் காவலுக்குள்ள அனுப்புறாரு? நம்முடைய இருதயங்களை செக் பண்றாரு. பாடு வரும்போது, நன்மை வரும்போது நன்றி சொல்றிய, தீமை வரும்போது நன்றி சொல்லியான்னு பார்ப்பாரு. சில வேளையில் சிமினா சபைக்கு ஒரு பெரிய சோதனை வருகிறது. ஆனால் எத்தனை நாள் இருப்பாங்களா சிறைசாலையில்? 10 நாள் மட்டும்தான் இருப்பாங்களாம். அங்கே போட்டிருக்கு பாருங்க, காவலிலே சிறையில் போடுவார்கள், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். 10 நாள் உபத்திரவப்படுவீங்க. அடுத்தது, ஆகிலும் நீ மரண பர்யந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். என்ன கிரீடத்தை கொடுப்பாராம்? இந்த ஜீவ கிரீடத்துக்கு தான் சபை இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறோம். ஆமா, ஒரு கிரீடம் போயிருச்சு சிலுவைக்கு, முள் கிரீடம். இப்போ முள் கிரீடத்துடைய ரிப்ளேஸ்மெண்ட் என்னன்னா ஜீவ கிரீடம். அங்கே பாருங்க, மரணம் என்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்குதா? அப்போ ஜீவன் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்குது. எங்கெல்லாம் மரணம் இருக்கிறதோ அங்கே ஜீவ அதிபதியாக கிறிஸ்து வெளிப்படுவார். மரணத்தின் அதிபதி பிசாசு, ஜீவனுக்கு அதிபதி இயேசு. சபையை, அப்போ இந்த சபை ஒரு ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும். இது வந்து இண்டிவிஜுவல் கிரீடத்தை எல்லாம் 10 பேருக்கு ஒன்றாவா வைப்பாங்க சொல்லுங்க. கிரீடத்தை வைக்க போகிறாங்க. இந்த ஒய்ஃபை வந்து பிள்ளைக்கு பர்த்டே கிரீடம் வாங்கியிருக்காங்க. பார்த்தா அன்றைக்கி ரூமில் இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. நான் அடுத்த மாதம் அவங்க பர்த்டேனால அடுத்த வாரம் கிரீடத்தை தூக்கி பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு, மணியாக. அப்போ நான் யோசித்தேன், அது யாருக்கு ஸ்பெசிஃபிக்காக வாங்கப்பட்டது? அந்த பிள்ளைக்கு. நான் எடுத்து போட்டுக்க முடியுமா? சேரவே இல்லை. எடுத்து வச்சு பார்த்தேன், மண்டைக்கு மேலே தான் இருக்குது அவர் கிரீடம், தலை உள்ள நோலை. இப்போ கர்த்தர் சொன்னார், இது எடோரியாக்காக வாங்கினது. கர்த்தர் சொன்னார்னு காதில் வந்து பேசலை, இருதயத்தில் உள்ள விசுவாச வார்த்தையை சொல்கிறேன். கர்த்தர் காதில் சொன்னது என்னன்னா, அந்த பார்வையில் என்ன ஆண்டவர் என்னோட பேசினார்னா, இந்த கிரீடம் உனக்குரியதல்ல, எடோரியாக்குரியது. ஏன்னா அவங்க அம்மா யாருக்கு ஸ்பெசிஃபிக்காக வாங்கியிருக்கிறாங்க? ஏன்னா அதுக்கு ஒரு பிறந்த நாள் வரப்போகுது. அதுக்கு அம்மா இப்போவே ஜாமான்லாம் வாங்கி சேர்த்து அதோடைய, இப்படி தான் பரலோகம் ஒரு கிரீடத்தை உங்களுக்கு வாங்கி வைக்கும். பாஸ்டர் மனைவி எல்லாத்துக்கும் போகிறதுக்கு வாங்கி வைக்கும். யார் அதுக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கிறா? யார் மரணம் வரையும் உண்மையாக இருந்திருக்கிறா? யார் நின்று இருக்கிறா பாடுகளில்? யார் பிரச்சனையில் ஆண்டவருக்காக நின்றான்ற ஆளை பார்த்து தான் கிரீடத்தை ரெடி பண்ணுவாங்க. அதனால தான் அங்கே போட்டிருக்கு, மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஜீவ கிரீடத்துக்கு எல்லாத்துக்கும் தரமாட்டேன், நம்புற உனக்கு ஜீவ கிரீடம் வரும். சபையே, இந்த ஜீவ கிரீடத்தை வாங்கிறதுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம எல்லாருமே ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஜீவ கிரீடத்தை அழிப்பதற்காக எத்தனையோ சூழல் சபையிலே நடக்கும், வெளியே நடக்கும், உங்கள் வீட்டிலேயே நடக்கும். பிசாசு உங்களை விடவே மாட்டான். எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவான்? வேலை இடத்துல பிரச்சனையை கொடுப்பான், குடும்பத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லை, வாலிப பிள்ளைகளுக்கு காதலில் கொடுப்பான். புரியுதுங்களா? அந்த வயசில் வளர்ந்து வராங்களே, அதனால் அவங்கள தப்பாக நினச்சிடாதீங்க. நம்மளும் வாலிப காலத்தில் வந்தோமா இல்லையா? என்னதுங்க அப்படி தாண்டிட்டீங்களா? 15லேருந்து நேராக 21க்கு வந்துட்டோமா சார்? அந்த வாலிப காலத்தில் நான் பார்க்கல, அப்படி யாராவது சொல்ல முடியுமா? எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம பண்ணாதான் பிள்ளைங்க பண்ணிடுச்சிங்க. இது எப்படி இருக்குது? ஆனால் நம்மளையும் கர்த்தர் மீட்டுட்டார்ல, அதனால பிள்ளைங்க தப்பான வழியில் சொல்ல வரல. நீங்கள் வழி நடத்தி வந்த விதத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள்.
நான் போன வழியில் என் பிள்ளை போகக்கூடாதுன்னு சொல்லி நிறைய வசனத்தை கற்றுக் கொடுக்குறோம். ஏன்னா நான் பாதுகாக்க முடியாது, வசனம் தான் பிள்ளையை பாதுகாக்கும். வசனத்தை கற்றுக் கொடுப்போம். ஆமாம். அதனால வெளிச்சத்தில் வந்த நீங்கள் மற்றவங்கள பார்த்து இருட்டில் இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது, கைத்தட்டு கொடுப்போம். உடனே ரொம்ப நாள் சேர்ச்சிக்கு வரலன்னா ஏதோ இருட்டில் இருக்கீங்க பொழுதுன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் கேட்டிருக்கிறேன், சொல்லவே கூடாதுங்க. அதெல்லாம் நீ கன்ஃபார்மாக இருட்டுக்கு போயிடுவேன், நாளைக்கு தள்ளி விட்டுருவார் ஆண்டவர். ஆடக்கூடாது, ஆண்டவர்கிட்ட ஆடவே கூடாது. ஆண்டவர் வார்த்தையை பிடிக்கிறவர். பொறுத்தின கூட முடியலன்னா பண்ணாதுன்றார், கேட்டிருக்கீங்களா இல்லையா? அப்போ அவர் வாயின் வார்த்தையில் பார்க்குறாரு. செய்ய போறியா, செய்ய முடிஞ்சுன்னா சொல்லு, இல்லைன்னா சொல்லாதன்னிடுவார். இல்லைன்னா அதை பற்றி என்ன பண்ணாத. அதனால தான் நான் நிறைய விஷயத்த பேசுறது இல்லை. ஏன் இதையே பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இதில் சபை வளர வேண்டும். நாம் வளருகிற இடத்துல சபை வளர வேண்டும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? ஒரே ஒரு வசனத்தை பாசிச்சு முடிச்சிடுவோம். சபைக்குள்ளே இருக்கக்கூடாத சில காரியங்கள். யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்க, மன்னிக்கணும், பிரசங்கி எடுத்துக்கொள்ளுங்க. பிரசங்கி 2 ஓகே. பிரசங்கி 5 முதல் ஒரு லெட்டர் கொடுத்தேன்ல, அந்த லெட்டர் என்னன்னா வசனம். ஓகே, சூப்பர். பிரசங்கி 5. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஆண்டவருக்கு எவ்வளோ எப்படி இருக்கணும்? மரண பரியந்தம் உண்மையாக இருக்கணும். யாரை நம்ப வைக்கணும்? பாசரை நம்ப வைக்கிறது இல்லை, உங்களை கர்த்தர் உங்களை நம்பணும், அவரை நம்ப வைக்கணும். அதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கை முறைகளை சீர்படுத்த வேண்டும். ஓகே, வாசிக்கலாங்க. பிரசங்கி 5. இது சபைக்கு வரக்கூடியவர்களுடைய நிலை. வாசிக்கலாம்க்கா. நீ தேவ ஆலயத்துக்கு போகும்போது பக்கம் சொல்லிடுங்கக்கா. 7:9-4. 7:9 பழைய ஏற்பாடு. இன்னும் சத்தம் கேட்டுட்டு இருக்குது. கரெக்டுங்களா? ஓகே ஓகே, எல்லாரும் எடுத்துக்கணும் தான். ஓகே, வாசிக்கலாம். இங்க காத்து பறந்துருக்கு. ஓகே, சூப்பர்க்கா, வாசிங்க. நீ தேவ ஆலயத்துக்கு போகும்போது. யாரு போகும் பொழுது? ஆண்டவர் இங்க இண்டிவிஜுவலா பேசுறாரு. தேவன் என்னைக்குமே நம்ம கிட்ட பேசினாருன்னா இண்டிவிஜுவலா பேசுவாரு. சொல்லுங்க, நானும் கர்த்தரும். இண்டிவிஜுவல்னா என்னது? எனக்கு பேசுறாரு. ஆமா, வாசிக்கலாம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். என்னத்தை காத்துக்கொள்ளலாம்? சிமினா சபைக்கு வந்தோம், கர்த்தர் கிரியைகளை பார்க்கிறார். சபைக்கு வரும்போது எப்படி வரணுமா? நான் பேச மாட்டேங்க யாரும். நடனா அந்த நடையா சொல்றாரு? அண்ணன் நடை, அழகு இடை, அது இல்லை. அழகா வரணும், சாந்தமா வரணும், சாந்த சுரூபியா வரணும். சேச்சுக்கு வரும்போது எல்லாம் அப்படி வாங்க, வருஷப்பட்டு வாங்க. உங்க நடையை காத்துக்கணும். என்ன அர்த்தம்னா, நடை அடிமது, யாரையும் இடிக்காம அந்த நடையா சொல்லியிருப்பாரு, இல்லை அந்த இடையா தான் சொல்லியிருப்பாரா? ஆனால் நம்ம நினைக்கிறோம் எப்படியும் வரலாம் சேச்சுக்கு, நம்ம நினைக்கிறோம் தானே. ஆனால் பழைய ஏற்பாட்டுடைய அந்த பிரமாணம், சிமினா சபையினுடைய பேக்ரவுண்டை பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதை மனசில் வச்சு தான் சாலமோன் எழுதியிருக்கிறாரு. யார் எழுதியிருக்கிறா? பிள்ளையே கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. அப்படின்னா அப்படியே உண்மையை பேசுறீங்க பாஸ்டர். ஓகே, மறுபடியும் வாசிங்க. நீ என்ன, நீ தேவ ஆலயத்துக்கு போகும்போது. நீ என்ன நீங்க எல்லாம் சிரிப்பேன், ஊசி ஏத்திடுவான். நீ தேவ ஆலயத்துக்கு போகும்போது. எங்க போகும்போது? தேவாலயத்துக்கு. நான் தவறா சொல்லுவேன், நீங்க சரியா சொல்லணும். ஷாப்பிங் மாலுக்கு போகும்போது, வீட்டுக்கு போகும்போது, மாமியார் வீட்டுக்கு போகும்போது, நண்பன் வீட்டுக்கு போகும் பொழுது, ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும் பொழுது, ஊர் சுத்த போகும்போது, அங்கெல்லாம் சொல்லவே இல்லை. என் ஆலயத்துக்கு நீ வரும் பொழுது, நட என்றால் உன்னுடைய நடத்தையை காத்துக்கொள். கைத்தட்டு கொடுப்போம். நடத்தை. சபையில் உன்னுடைய நடத்தை எப்படி? வீடியோ விட்டு வெளியே வந்துட்டேன். வீடியோ, கேன் யூ see me? லைஃப்ல உள்ள ஜனங்களுக்கும் பேசிக்கிட்டு இருப்போம். ஆமாம், இன்னும் அங்கேயும் உயிர் அடைகிறாங்க கொஞ்சம் பேர். உயிர் அடையட்டும், நல்லது. எனக்கு சேச்சை மட்டும் காப்பாற்றணும்னு விரும்பலை, சத்தியத்தை கேட்குற அத்தனை பேர்த்தையும் காப்பாற்ற வேண்டும். சொல்லுங்க, உன் நடத்தை. நடத்தைனா என்னது? மோரல் லைஃபு. சபைக்குள்ள வரும் பொழுது உன் நடத்தை ரொம்ப நல்லா இருக்கணும். இப்போ பாஸ்டருடைய நடத்தை நல்லா ஏற்றுக்குவீங்களா? பாஸ்டர் சரியான சுடு மூஞ்சிலா, கை கொடுக்க போனால் தெரியாத மாதிரி போகிறாரு, நல்லாவே இல்லை அவர்கிட்ட பார்க்குறதுக்கு. என்னாலே கொஞ்சம் பேர் சபைக்கு வர மாட்டாங்க. ஆமாம் இல்லையா? இதே என்னுடைய வாழ்க்கை முறை நல்லா இருந்துச்சுன்னா, என்னுடைய பிஹேவியர் நல்லா இருந்துச்சுன்னா,
என்னுடைய கேரக்டர் நல்லா இருந்துச்சுன்னா, கர்த்தருக்கு பிடிக்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கே பிடிக்குமா பிடிக்காதா? அந்த மாதிரி தான் ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய ஆலயத்திற்கு, தேவாலயத்துக்கு நீ வரும் பொழுது உன் நடத்தையை என்ன பண்ண, உன் நடையை, அந்த மோரல் லைஃபை கர்த்தர் சொல்றாரு. அப்போ சபைக்குள்ள என்ன இருக்கணும்? அந்த நன்னெறி வாழ்க்கை இருக்கணும், பழக்க முறை, பேசுகிற முறை. ஒரு ஆள்கிட்ட பேசும் பொழுது நல்லா பேசணும். ஆமே, என்னது ரொம்ப நாள் ஆளை காணோம், நல்ல வார்த்தையை பேசணும். நையாங்க பேசவே பிரச்சனை வர்ற வார்த்தை. அப்புறம் சில பேர் ஜோக்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஜோக்கிங்லாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. என்னது நீங்கள் சோப்பை போட்டு கலக்குறீங்க? அப்போ அவங்க கேட்பாங்க, நீங்கள் மஞ்சளை போட்டு படைக்கிறீங்களான்னுவாங்க. தேவையில்லாமல் ஒரு சண்டை வரும். சாப்பிட்டுட்டீங்களா சொல்லுவாங்க, நான் சும்மா தான் சொன்னேன் பிள்ளை, கோச்சிக்கிச்சு. சும்மாவா சொன்னே? தவறுங்க. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? இப்போ நான் பேசுனா எப்படி இருக்கும்? ஜெபிக்க வரும்போது என்ன கொண்டெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? முதல் கொண்டையை ஒழுங்காக கட்டிடுவாங்க. அப்போ தான் கத்தர் ஜெபத்தை கேட்பானா ஏற்றுக்குவீங்க. பசர் கத்தர் கொண்டையை பார்க்குறாரா மண்டையை பார்க்குறாரா? இது மட்டும் நல்லா கேட்குறீங்களே. ஆனால் நம்ம எத்தனை பேர் பிரசங்கத்தை கேட்டு கூட சக்கர ஒரு பொம்மை போட்டுருவாங்க பின்னால். இப்போ தான் அந்த பிரசங்கத்தை பேசியிருப்போம், அன்றைக்கி பொம்மை போட்டுருவாங்க, பட்டான ஒரு பொம்மை. சேச்சி முடிஞ்சு வரும். பாஸ்டர் இன்றைக்கி தான் பாஸ்டர் நீங்கள் பேசுனீங்க, கோல் சொல்லக்கூடாது, ஜோக் பேசக்கூடாது. ஜோக்காக அடித்து தட்டி என்னை அள வச்சுட்டாங்க பாஸ்டர். ஏதோ வசனத்தை சிஸ்டர் பேசுவாங்கன்னு கேட்டால், சிஸ்டர் நீங்கள் வசனம் எப்படி இருந்துச்சு? போங்க பாஸ்டர். வசனம் போங்க பாஸ்டர், ஜோக்கு வாங்க பாஸ்டர். ஜோக்கு அவங்கள அடித்து தூக்கிடுச்சு. ஆனால் அவங்களும் கெக்க நாங்கள் சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு சரி அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல, சிஸ்டர் இந்த மாதிரி ஜோக் பண்ணாதீங்க, பிடிச்சிருக்காது, ஏற்றுக்க முடியல. நீங்கள் பண்ணுற ஜோக்கு, சில பேரோட ஜோக்கு கோவத்தை மூட்டிடும். பார்த்துருக்கீங்களா? ஆமாம், என் மனசோடு தான் பாஸ்டர் பேசிக்கிட்டு இருக்காரு, என் வேலையை பாருங்கள் என்ன ஆகிட்டோம் பாருங்கள். சத்தியத்தை பேச வந்தேன் நான், இப்போ எங்கே வந்துட்டேன் பாருங்கள், அடுத்த இளைஞருக்கு வந்துட்டேன். நடத்தை எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இது பாஸ்டர் விரும்பலைங்க, கர்த்தர் விரும்புகிறாரு. உன் நடத்தையை நீ, ஐயா பின்னால் காடி ஏதோ போட்டிங்களா? ஐயா சுந்தரண்ணா பாருங்க, ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாம் திரும்பிட்டீங்க பார்த்தீங்களா? சுந்தரண்ணா தான் சொன்னேன். சுந்தரண்ணா யார் தான் திரும்பணும்? எல்லாமே திரும்பிட்டீங்க பாருங்க. இந்த மாதிரி தான் கர்த்தர் கூப்பிடுது, எல்லாரும் மனம் திரும்பிட்டோம்னா பெரிய எல்லாமே மெசேஜ் தான். சொல்லுங்க நடத்தை, வாசிங்க அக்கா வாசிங்க. பாவம் அக்கா தடுமாறி மைக்கை பிடிச்சி எப்போ இந்த மனுஷன் போவார்? சொல்லுங்கக்கா. நீ தேவ ஆலயத்துக்கு போகும்போது, எங்க போகும்போது? தேவ ஆலயத்துக்கு. மற்ற இடத்த கொடுத்து கர்த்தர் மென்ஷன் பண்ணல, சேர்ச்சுக்கு வரும்போது. ஏன்னா சேர்ச்சில் நீங்க பலப்பட்டுட்டீங்க, எல்லா இடத்துலையும் பலப்பட்டுருவீங்க, உங்களுடைய மதிப்பு வேற மாதிரி இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்ல வர்றாரு. உன் நடத்தை வாசிங்கக்கா. உன் நடையை காத்துக்கொள், உன் நடையை காத்துக்கொள். அப்ப ஆண்டவர் ரெகுலர் நடக்கிற நடையை சொல்லல, வாழ்க்கை முறையை சொல்றாரு. காத்துக்கொள். எத்தனை பேர் நடையை காத்துக்கொள்வீங்க? வார்த்தையை காத்துக்கொள்வீங்க. யார்கிட்ட பேசும் பொழுதும் சாந்தமாக அழகாக பேசுங்க. ஆமாம், அதுவும் மணி கணக்கில் பேசாதீங்க, பிரச்சனை வந்துடும். சில பேர் பேச ஆரம்பித்தாங்கன்னா, சிஸ்டர் நம்ம அப்படியே வீட்டுக்கு வந்து பேசுவோமா, திரும்ப வரோம் சிஸ்டர் வீட்டுக்கு, அப்படியே சேச்சி உடுப்போடு வீட்டுக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் ஆபத்து. ஒன்று சொல்கிறேங்க, கற்றுக்கொள்வோம். அதெல்லாம் செஞ்ச தப்பு தான். பிரசன்னத்தை வாங்கிட்டு பிரசங்கம் முடிச்சுட்டு எங்கேயுமே போகக்கூடாதுங்க. சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு அழுத்திடணும், பிரசனத்தை நேராக வீட்டுக்குள்ளே இறக்கி விட்டுறணும். செஞ்சு பாருங்க. சேச்சி முடிஞ்ச உடனே மாமா காலில் போயிட்டு அந்த சுடிதார் போட்டுருந்தாங்களா பார்த்தீங்களா, எப்படி கையை தூக்குனாங்க பார்த்தீங்களா, அடிச்சுட்டாங்க சிஸ்டர் தூக்கிறேன்னு சொல்லிட்டு. போனவர் என்னையும் அடித்தாங்க சிஸ்டர் அவங்க சொல்லுவாங்க. அப்போ அங்கே என்ன ஓடுது? கோஷி பாம்பு ஓடிக்கிட்டு இருக்கு. பாம்பு கொத்திடுவாங்க, வேணாங்க. இப்போ எனக்கு நிறைய இடத்துல உட்காரவே பிடிக்க மாட்டேது, உண்மையிலே சொல்கிறேன். வைஃப்டே சொன்னேன், அடுத்த சேச்சி முடிச்சுட்டு முடிஞ்சால் வீட்டில் லஞ்ச் எடுத்து வீட்டுக்கு போயிடும், யாரையும் பார்க்க வேணாம். We go for the presence of God. ஆமாம், ஆண்டோடைய பிரசனத்தை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ஆண்டவருக்குள்ளேயே நம்ம கொடுத்துருவோம். இந்த ஒரு நாள் தான் அவர் கேட்குறாரு, முழுசாக கொடுக்கலாமே. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் லைஃபு என்னவாகும்? ரிவ்யூலாகவும் டியூன் பண்ணப்படுவீங்க. சொல்லுங்கள், டியூன் பண்ணப்படுவீங்க. செய்வீங்களா பிரியமானவர்களே? அந்த ஓஷிப்பில் இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, பின்னால் சீட்டில் பார்த்தீங்கன்னா இல்லையா, குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயோ மண்டைக்கு ஏறுது. உங்களுக்கு ஏறலையா? உங்களுக்கே ஏறும்போது எங்களுக்கு ஏறாது, எக்கச்சக்கமாக ஏறும் ப்ரெஷரு. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை நம்ம என்ன பண்ணணும்? சாந்தமாக கொடுத்தாகணும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? ஐ வாண்ட் டு ரீபியூல் யூ. சும்மா வந்து இங்கே கதை பேச நம்ம வரல, எல்லாரும் பலப்பட வேண்டும்.
இப்போ ஷூ கேபினெட் அங்கே இருக்குது. ஒரு 15 கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. என்ன கம்ப்ளைண்ட்னா, பாஸ்டர் யாரும் ஷூ கேபினெட்டில் வைக்க மாட்டுறாங்க. அப்படியே போட்டு போயிட்டாங்க பாஸ்டர், குளத்தில் இறங்குற மாதிரி போட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி நான் எல்லா ஷூ அடுக்கி வச்சேன். தப்பு சொல்லலை. சாலையத்துக்கு வரும் பொழுது நடையை நாம் என்ன பண்ண வேண்டும்? நீங்களும் பாவம் தான். ஏன்னா ஷூ கேபினெட்டே 40 பேருக்கு தான் செஞ்சுருக்கிறோம். ஆனால் வந்தது 80 கால். அப்போ கொஞ்சம் கண்டிப்பாக சப்பாத்தி சதறி இருக்க தான் செய்யும். நான் அதையும் அப்சர்வ் பண்ணேன். இல்லை, நம்ம மேலேயும் தவறு இருக்குது. ஷூ கேபினெட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சோமா, ஏன் அவங்க வைக்க மாட்டாங்க? கைத்தட்டு கொடுப்போமா, இப்படி யோசிக்கிறேன். உடனே சொல்லிட்டாங்க, சரியா அடுக்கலையா, அடி ஃபோனை குரூப்பில் போட்டு படம் பிடிச்சி, ஷூ கேபினெட் அப்படி இருக்குது, ஒழுங்கு இல்லையா சபையே, எல்லாம் இப்படிலாம் போட்டோமா, அடுத்த வாரம் எவனும் வர மாட்டான். ஷூலாம் காலில் வச்சுட்டு வெறுங்கால் நடந்து வருவானுங்க. ஷூ தானே உனக்கு பிரச்சனை, ஷூவை காலில் வச்சுட்டேன். அப்போ ஆணிக்கு நீ குத்தி நாங்கள் தான் போத்தலோட குத்தி வேணாங்க. உன் நடையை நடனா, உன்னுடைய பிஹேவியர் யார்கிட்டையும் ரொம்ப என்ன பண்ணாதீங்க. பேச வேணான்னு சொல்கிறீங்களா, பேச சொல்கிறீங்களா? பேசுங்க, கைத்தட்டு கொடுத்துருங்க. ரொம்ப நேரம் பேசிட்டீங்க, கன்ஃபார்மாக சொல்கிறேன், நானே உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப் 3 மாதம் கழித்து சிதறி கிடக்கும். கன்ஃபார்மாக சிதறிடும். ஆமாம். சில பேர் பாருங்க, புது ஆள்லாம் வந்துட்டாங்கன்னா அன்பை காட்டுவாங்க பாருங்க. வாங்க வாங்க, அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம், அடுத்த மாதம், 6 மாதம் கழிச்சு போய் எடுத்துக்கங்க. அது ஆரம்பத்தில் எடுத்துங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க பழகி கெடுத்ததே நம்ம தான். அதனால் சபை என்ன சொல்கிறது புரியுங்களாங்க? உங்களை யாரும் தப்பாக சொல்லலை. சேர்ச்சில் மாதத்தில் வாரத்தில் 7 நாளில் 2 ஊர் தான் கூடுறோம். 2000 பிரச்சனைகள் இதிலிருந்து கத்த. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறேன், நீ ஆலயத்துக்கு போகும்போது எத்தனை நடையை காத்துக்கொள்வீங்க. இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். பிரயோஜனமாக இருக்கா உங்களுக்கு? நடையை காத்துக்கொள்ளுங்க, கரெக்டாக இருங்க, எல்லாத்துக்கிட்டையும் லிமிட்டாக பழகி பாருங்கள். உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் இருக்கும். இப்போ அப்படி தாங்க பாஸ்டர் அப்படி தான், எல்லாத்துக்கூடையும் கரெக்டாக இருக்கணும். சும்மா அவங்க பர்சனல் கடையில் நம்ம மூக்க நுழைக்க முடியுமா சொல்லுங்கள்? சும்மா பர்சனல் கடையில் மூஞ்சி நுழைச்சிட்டு கூட சும்மா என்ன பிரச்சனை, நீங்கள் ஏன் ஆள் தெரியுமா, நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். யார் ஆள்? நான் பாஸ்டர் தெரியுமா, நீ விசுவாசி, நான் சொல்கிறத நீ கேளு, இல்லை பிரச்சனை ஆக்கிடுவேன். அதிகாரம் அல்ல சபை. ஆமென். ஆளுகை, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை. கணவன் மனைவி பிரச்சனை ரொம்ப இறங்கணும் பார்த்துருக்கீங்களா? ஆலோசனை கொடுத்து நீங்களும் என்ன பண்ணுங்க, பேண்டேஜையும் மஞ்சளையும் கையில் கொடுக்குறேன், நீங்களே உங்கள் காயத்தை என்ன பண்ணிடுங்க, கைத்தட்டு கொடுப்போம், ஆற்றிடுங்க. ஏன்னா நிறைய பாஸ்டர் மாருங்க தவறாக எடுத்துக்காதீங்க. கவுன்சிலிங் அது இதுன்னு போய் நிறைய குடும்பம் என்ன ஆயிடுச்சு, பிஞ்சி செதறி காணாம போச்சு. குடும்பத்தையும் காணும், பாஸ்டரையும் காணும். காப்பாற்றுறன்னு போய் எல்லாத்தையும் கடுத்து விட்டாரு. அப்படிதான். என்னண்ணே 3 கோசம் 9 யாரு காடி 3 கோசம் 9. ஓகே சூப்பர். ஓகே சார், உங்களுக்கு 2000 வெள்ளி பரிசு கொடுக்குறாங்களாம். சூப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். சூப்பர். ஓகே, கைத்தட்டி கொடுப்போம் கத்தருக்கு. பாவம் அண்ணன் தடுமாறி இருந்தார், யாருக்கு ஆடின்னு தெரியலையேன்னு. ஓகே, ஆண்டவர் அண்ணா கவு சாத்திருங்கண்ணே. ஓகே, கத்த நல்லவர். ஆமே. சொல்லுங்கள், நடையை காத்துக்கோள். சபை நடையை, அதாவது நம்முடைய கேரக்டர் முறையை எங்கே காத்துக்கொள்ளணுமா? சபையில். செய்வீங்களா பிரியமானவர்களே? ஒத்து வருவீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? அதுக்கு நான் பேசாமலே இன்றைக்கி பாஸ்டர் குறவா பேச சொல்லிட்டாரு, அரை கை கொடுத்துட்டு டாட்டா சிஸ்டர் அப்படி இல்லை, பேசுங்க, கரெக்டாக முடிச்சுட்டு முடிச்சிடுங்க. சபை வளர்ச்சி பற்றி பேசுங்க, சுவிசேஷத்துக்கு போகலாமான்னு பேசுங்க, ஊழியத்தை எப்படி கட்டலான்னு பேசுங்க. யார் பிள்ளையும் பேசிடாதீங்க, யாரோட ஹஸ்பண்ட் மாதிரியும் பேசிடாதீங்க, யாரோடைய அது பேர் ரொம்ப பீத்துது. இது மட்டும் இவங்ககிட்ட மட்டும் தான் காசு இருக்குதான், புது புது உடுப்பாக போட்டு நம்மகிட்ட படம் காட்டுவாங்களாம். காட்டுட்டோம் படத்தை, உங்ககிட்டயே காட்டுறாங்க, அவங்க ஹஸ்பண்டை படத்தை காட்டுறாங்க, காட்டுட்டோம். உங்களுக்கு முடிச்சுன்னா நீங்கள் ஒரு படம் காட்டுங்க வேணாங்க. உடுப்புனால அவங்க ஏன் முகம் இப்படி இருக்குது, பவுடர்லாம் அவங்க பவுடர் பாய்க்கலாம் விட்டுருங்களேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் நினைக்கிறீங்க இது பிரச்சனை இல்லைன்னு, இது பிரச்சனைங்க. ஃபவுண்டேஷன் ஓரமாக அப்படி இருக்கிறாங்க, தேவையில்லைங்க. அவங்க கருப்பாக இருக்கிறாங்க, சோப் ஆகிட்டாங்க, க்ரீம் போட்டிருக்காங்களோ, வேணாங்க. எதையாவது ஒன்று போட்டு அப்பிக்கிட்டு வரட்டும்,
அழகாக வராங்களே. ஆமாம். முகத்தை பார்த்து பேசும் பொழுது பாடி ஷேம்லாம் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? சிஸ்டர் வெடிக்கிற மாதிரி இருக்கீங்க, சொல்லாதீங்க. நல்லா சிரிக்கிறீங்க. பூம் போட்டுடுறாங்க. அப்பப்போ போட்டுட்டு அடுத்த வாரம் ரிப்போர்ட் வருது, பாஸ்டர் வெடிப்போம் 1 குண்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, வெடிப்போம் 2 ஃபவுண்டேஷனை நான் ஓரமாக பிரிக்கீங்க. உங்கள் சேச்சிக்கு வந்தாங்களா, என்ன பார்க்க வந்தாங்களா பாஸ்டர்? ரிப்போர்ட் உங்களுக்கு வராது. அப்போ பாஸ்டர் பிரசங்கத்தை வச்சு அடிக்கணுமா? செய்ய மாட்டேன். அது பிசாசு வேலை. நம்ம அடிக்கக்கூடாது, சபையை உருவாக்கணும். கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஐ வாண்ட் டு ரீபில்ட் சர்ச். என் சபையை நான் கட்ட ஆசைப்படுறேன், உடைக்க ஆசைப்படலை. ஐ வாண்ட் டு ரீபில்ட் மை சர்ச். எல்லாரும் எழும்பிட்டா சூப்பர் ஆயிரும்ல. எத்தனை பேர் மாறியிருக்காங்க தெரியுங்களா? எத்தனை பேர் ஒப்பு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? காரணம் கர்த்தருடைய வார்த்தை. இங்கே நம்ம நல்லா பிரசங்கம் பண்ணுறதில்ல, கர்த்தருடைய வார்த்தை உன்னை ரீபில்ட் பண்ணும். ஷேம் பண்ணிடாதீங்க. ஷேம்னா புரியுதுங்களா? நீனா ப்ராடக்ட் பாஸ்டருக்கு மூஞ்சி சோப்பாக ஆக மாட்டுது, சொல்லிடாதீங்க. உன்னை சோறு ஆக்க தெரியாதா, குழஞ்சி போச்சு, சொல்லிடாதீங்க. பொங்கு சோறு ஆக்கியிருக்காங்க, சரிமானத்துக்கு சரியாயிரும்னு சொல்லி ஜெபம் பண்ணி விட்டுறணும். யார் ஆக்கணா சோறு? அதா ஆமாம். அதனால குண்டா இருக்க, வெட்டிக்கிற மாதிரி இருக்க, கண்ணு சோப்பாக இருக்கு, தண்ணி போட்டியா நேற்று? வேணாங்க. அவன் என்ன மனக்கவலையில் அழுதுட்டு வந்தான்னு தெரியல. சபைக்கு வர்றவங்க பல கோணலில் இருக்கிறாங்க. எனக்கு வேதனையாக இருக்கும் ஜெபம் பண்ணும்போது. நம்ம தவறாக நினச்சிட்டோம். என்னோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இடப்பட்ட காலத்தில் ஒரு பிள்ளை பேக்கில், அது நடு ராத்திரி 12:30 மணிக்கு பேக்கோடு வந்து இறங்குது. சுற்றி பேக்கு இது வந்ததை பார்த்தாங்க, ஓடி வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பிள்ளையோடைய ஸ்டைலை பார்த்தா, என்ன பார்த்தா, ஆளை பார்த்தா, லுக்கை பார்த்தேன், இது ஓடிட்டு வந்த மாதிரி இருக்குது. கர்த்தர் என்ன கரெக்ட் பண்ணார். பக்கத்து வீட்டில் யாரும் இல்லை, அவங்க வெளியூருக்கு போய் 1.5 மாதம் ஒரு வாரம் கூட ஆச்சு. இந்தியாவுக்கு எங்கேயோ போயிட்டாங்க. இந்த பிள்ளை வந்து இறங்கிருச்சு. எங்கே என்ன பண்ணுறீங்க? இங்கே யாரும் இல்லை. இல்லைண்ணா இங்கே தான் ஆள் வருவாங்கண்ணே கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அப்போயும் நினச்சேன், இது கண்டிப்பாக ஓடி போய் தான் வந்திருக்கணும். கடைசியில் என்னன்னு பார்த்தா, பக்கத்து வீட்டோட சொந்தக்கார பிள்ளை லீவுக்கு வந்திருக்கு. அது தூக்கிட்டு வந்த பேக்கெலாம் பார்த்தா ஒட்டு மொத்தமாக ஓடின மாதிரி இருந்துச்சு. பார்க்காமலே ஜட்ஜ் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா? வரும்போது கர்த்தர் சொன்னார், யாரையும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடாத, அவன் கதை தெரியாமல் பேசிடாத, அவன் வேற ஒரு பிரச்சனை இருக்கிறான். கடைசியில் பார்த்தா அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி ஒரு புருஷன் இருக்குது, நல்ல குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது வந்த விதம் பெருவிகிதமாக இருந்தது. அப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடுறோம்? ஜட்ஜ் பண்ண. ஆனால் இங்கே மைக் இருக்கு, 10 பேர் ஓடுறீங்க. ஓகே சூப்பர். அக்கா உங்களுக்கு மைக் இருக்கா? ஓகே மாற்றிடுங்கய்யா, மாற்றி கொடுங்க. ஓகே கத்த ஐயா சவுண்டு கொஞ்சம் வைங்கய்யா. ப்ரைஸ் காட். எத்தனை பேருக்கு புரியுது? டோன்ட் பி ஈஸியாக என்ன பண்ணிடாதீங்க, அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடாதீங்க. அது ஒரு மோசமான ஸ்பாட்டு. சபையை ரீபில்ட் பண்ண போகிறீங்கன்னா சர்ச் மஸ்ட் பி தாழ்மையாக போய் தான் அவனை நீ மாற்ற முடியும். அன்பில் போய் தான் மாற்ற முடியும், தயவில் போய் தான் மாற்ற முடியும், கிருபையில் போய் தான் மாற்ற முடியும். மற்றபடி வேறு எந்த ஒரு இதுலேயும். ஓகேவாயா? நல்லவர். ஹல்லேலூயா. ஓகே மறுபடியும் என் வாய்ஸ் வந்து விட்டது. ஓகே வாசிக்க சிஸ்டர், முடிச்சிடுறேன். மூடர் பலியிடுவது போல. யாரு பலியிடுவது போல? மூடர். மூடர்னா யாரு? அக்கா சப்புன்னு போட்டாங்க. கொஞ்சம் மெதுவாக சொல்லணும் இந்த வார்த்தையெல்லாம். மூடன்னா அறிவு இருக்கு, யோசிக்க திறன் இல்லாதவர்கள், அவர்களை தான் பைபிளில் மூடன் சொல்கிறாங்க. மூடன்னா தெரிஞ்சு கூட என்ன பண்ணுற, அதுதான் மூடர்கள். பலியிடுவதை பார்க்கிலும் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். செவி கொடுக்கணும், வசனத்தை கேட்டு செயல்படுறாங்களே, சேர்வதே நலம். நலம். அடுத்தது வாசிப்போம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தாங்கள் செய்கிறது, நம்ம நினைப்போம் சபையில் இதெல்லாம் செய்கிறது ஏதோ ஒரு ஜோக்கு, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, நான் போனாலே கலகலப்பு, அப்படிலாம் நினச்சிடாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, நீ இறங்கினாதான்லாம் ஜோக்காக இருக்குன்னுவாங்க பாருங்க. படிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். நீ வந்தாலே இடம் கலகலப்புனா நீ வந்துட்டாலே பிரச்சனைன்னு அர்த்தம். இதெல்லாம் சைட்டு வார்த்தை. என்ன வார்த்தை? சைட்டுக்கு போனால் உங்களுக்கு தெரியும் அந்த வார்த்தைலாம். மச்சான் இறங்கிட்டாருன்னு வானுங்க பாருங்க, கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்க வேண்டியதான். நீங்கள் யாருனோடையும் மொய் வைக்க போகிறானுங்க.
அந்த மச்சான் வந்துட்டாருன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா யாரும் வெளியே போக்கையிலும் வெளியே போகுது. பிரியமானவர்களே, சபை அப்படி இருக்கக்கூடாது. சபை ஒரு நன்னறி படைத்த சபையாக மாற வேண்டும். உங்களுக்கு தெரியுங்களா, ப்ரீச்சிங் டைம்லாம் எழுந்து நடக்கவே கூடாது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்களே, சொன்னோன்னு எழுந்திருப்பாங்க பாருங்க 4 பேர் இல்லையா? சபை ஆண்டவருடைய வார்த்தையை பிரதிபலிக்கிற இடம். ஆண்டவர் பேசும்போது நம்ம நடக்கவே கூடாதுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் கேட்கணும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்க? இப்போ நான் பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு உட்காந்து 5 நிமிஷம் கழிச்சு பேசுவோம், அப்படிலாம் முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது சபை அதில் வளர வேண்டும். எத்தனை பேர் சபை கை கொள்வீங்க? சிமேனா சபையை பார்த்தோம், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அடுத்தது வாங்கக்கா. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலோ. 2வது, தேவ சமூகத்தில். வார்த்தை இருக்கா இல்லையா? தேவ சமூகம்னா எங்க? தேவனை ஆராதிக்கிற இடத்துல, ஆலயத்துக்குள்ள துணிகரமாக என்ன பண்ணிடக்கூடாது. இது ஆண்டவர் அசைவாடுற இடங்க. துணிகரமாக நம்ம வாயில் யாரையும் என்ன பண்ணிடக்கூடாது, பேசக்கூடாது. போட்டிருக்கா இல்லையா? துணிகரம்னா என்னது? ரொம்ப டேரிங்காக தெரியும் ஆண்டோடைய ஆலயம் தெரிஞ்சு கூட ஜோக் பண்ணுறது, கேக்கன்னு சிரிக்கிறது. சிரிக்கலாங்க, சிரிப்புக்கும் அழகு இருக்கு. அப்படிலாம் சிரிச்சுமா அதுக்கு சிரிப்புக்கு என்ன இல்லை பார்க்கணும். காமெடியாக இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கை. சொல்லுவாங்க சிரித்து வாழ வேண்டும். எல்லாம் தெரியுது இப்போ செல்ல பிள்ளைங்களுக்கு. மற்றவங்க சிரிக்கிற மாதிரி நம்ம வாழ்ந்துடக்கூடாது. சிரித்து வாழணும், மற்றவங்க சிரிக்கிற மாதிரி வாழ்ந்துடக்கூடாது. ஏற்றுக்கொள்கிறீங்களா? அப்போ கர்த்தர் பரத்திலேருந்து நம்ம என்ன பண்ணுறாரு, சபையை ஒப்சர்வ் பண்ணுறாரு. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் வாயினால் துணிகரமாக யாரையும் பேசிடாதீங்க. துணிகரமாக யாருடைய காரியத்தையும் என்ன பண்ணிடாதீங்க, பேசிடாதீங்க. தப்பே நடந்திருக்கலாம், சபையில் பேசக்கூடாது. ஏன்னா சபை கர்த்தர் பேசுகிற இடம். உங்களுக்கு தெரியுங்களாங்க, அதனால தான் சபையை ஆண்டவர் ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. சபை என்னுடைய சத்தம் வெளிப்படுகிற இடமாக இருக்கிறது. அடுத்தது வாசிப்போமா? மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும். மனம் பதறி ஒரு வார்த்தை என்ன பண்ணிடாத, மனம் பதறி கூட பேசிடாத. நம்ம இன்னொரு தடவை சுதன் அவங்க அப்பா கூட பொலிட்டிஷியன் ஊழியத்துக்கு போகிறேன். காடியில் உட்காந்துருக்கிறேன். நம்ம நார்மலாக பேசிக்கிட்டே வருவோம்ல சேர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை. அவர் காடியில் யாருன்னு பேசவே இல்லைங்க. அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு அமைதியாக போயிட்டு இருக்கிறாரு. நான் குசுன்னு போயிட்டு வந்தேன். அப்போ நான் சொல்கிறது ஒரு 5-6 வருஷம் கல்யாணம் பண்ண புது காலங்கள். அப்போ அப்பாட்ட ஒய்ஃப்ட்ட கேட்டேன், அப்பா காலில் பேச மாட்டாரா அப்படின்னு. அவர் எப்பயுமே அப்படி தான், ஆண்டோடைய ஆலயத்துக்கு போகும்போது பேச மாட்டார். அவர் ஜபத்திலே தான் வருவார். அவர் ஆண்டோட பேசிக்கிட்டு வருவார். சொல்லி கொடுத்துருக்கிறாராம், ஆண்டோடைய ஆலயத்துக்கு போகும்போது தேவையில்லாத வார்த்தையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கைத்தட்டு கூட போவாங்க. அப்போ தான் இந்த வசனம் படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் பேசினார், இதெல்லாம் பழைய பிரமாணம் அல்ல, சபைக்கு ஏற்ற பிரமாணம். சபை இதை கை கொள்ளும் பொழுது, இப்போ லைசன்ஸ் எடுக்கும் போது 8 போட சொல்கிறாங்க தானே, நான் 10 தான் போடுவேன்னா எப்படி முடியுமா? லைசன்ஸ் கொடுப்பாங்களா உங்களுக்கு? 2 எக்ஸா போட்டு வீட்டில் போய் உட்காருங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. உனக்கு லைசன்ஸும் வேணாம், ஒன்றும் வேணாம். அப்போ லைசன்ஸுக்கு 8 போடணும்னு நீ 8 தான் போடணும். சபையில் பிரமாணத்தை கை கொள்ளணும்னா சபை கண்டிப்பாக பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும். அது மாற்ற முடியாது. அதனால் சபையை பிரமாணத்தை கை கொள்வீங்களா? இதெல்லாம் ஆண்டவருடைய சத்திய பாதை. சபையை கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். இப்படி செஞ்சு பாருங்கள், சபை எப்படி வளருதுன்னு பாருங்கள். சபை எப்படி கர்த்தர் கட்டுவார்னு பாருங்கள். ஜனங்க வாழ்க்கையை கர்த்தர் எப்படி உருவாக்குவார்னு பாருங்கள். இதெல்லாம் சபையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதிலிருந்து தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஸோ அதனால் போன இப்போ ஈவினிங் சர்வீஸில் கூட சொன்னேன், டெம்பிளின் டான்ஸ் எப்படி ஆடுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க 2வது கை ரொம்ப உயரமாக தூக்கல ஃபஸ்ட்டு, இப்படி தான் தூக்கியிருந்தாங்க. நான் பார்த்துட்டேன். வேணாங்க, அதை பார்க்க நம்ம அழைக்கப்படலை. பாடலை மேலே வச்சுருக்கிறோம், அதை பார்க்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆராதிக்கும் பொழுது கண் அங்கங்கே அலப்பாயும். உங்கள் கண்ணெல்லாம் ஒரு நிலைப்படுத்தி கர்த்தரை பாருங்கள். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? இது 2 காலையில் நல்லா செய்கிறாங்க. நம்ம தம்பி டான்ஸ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுப்போம். செக்ரிஃபைஸ், அவங்க வராங்க, இது ஆண்டவருக்காக செய்யணும்னு சொல்லி வராங்க. அப்போ நம்ம ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும். அப்போ எல்லாத்துலேயும் நமக்கு சபையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். பக்கம் சொல்லுங்கள், பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க. அப்போ எதை செஞ்சாலும் நீங்கள் ஒழுங்கும் கிரமமாய் செய்யும் பொழுது ஆவியானவர் அசைவாடுவார்.
எனக்கு ஆசைங்க சண்டே சர்வீஸில் ஆவியானவர் வரணும். விரும்புகிறீங்களா? அப்போனா சபை ஒழுங்காக மாறணும். சபை தேவ தயவில் வரணும். சபை தேவ சத்தத்தை வர்றவங்க அத்தனை பேரும் எப்படி வரணும்? ஆயத்தமாக வரணும். வருவீங்களா? யார் வரணும்? இயேசு வருவதற்காக நாம் ஆயத்தமாய் வர வேண்டும். ஒரு சண்டேயில் நம்ம எல்லாரும் அப்படி செய்வோமாங்க? எத்தனை பேர் ஃபாஸ்டிங்கோடு வருவீங்க? எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடாம தானே வரோம். காலையில் எழுந்து ஜெபம் பண்ணி ஆமாம் தானே ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி. வெரி குட். ரொம்ப எதிர்பார்ப்போடு வாங்க. சொல்லுங்கள், ஆண்டவரே இன்றைக்கி ஆராதனை எங்களோட இடைப்படுங்க ஆண்டவரே, நீங்கள் வரணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். கதறி பாருங்கள், வருவாருங்க ஆண்டவரை. ஆண்டவர் உலாவுகிற சபை பலனுள்ள சபையாய் மாறும். நம்ம வாழ்க்கையும் பலனாக மாறும். அதனால தான் உன் நடைய நீ என்ன பண்ணணுமா? காத்துக்கொள்ளணும். துணிகரமாக பேசக்கூடாது. சபையை நம்ம எல்லோரும் கை கொள்வோமா? இன்க்ளூட் பாஸ்டர், என்னையும் சேர்த்துக்கிறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் சபையில் துணிகரமான வார்த்தையை நம்ம என்ன பண்ண வேண்டாம்? பேசக்கூடாதது, சொல்லக்கூடாதது, நம்ம நாவிலிருந்து பிறக்க கூடாது. துணிகரமான வார்த்தை, குறை வார்த்தை, மற்றவங்களுடைய சம்பவம், இதெல்லாம் நமக்கு தேவையே. அவனுடைய கிரியை என்னோட கூட வருதுன்ட்டாரு. நீ நல்லவனாக இருந்தியா உனக்கு நல்ல கிருபை வரும். நீ கெட்டவனாக இருந்தீங்கன்னா உனக்கு ஏற்ற பலன் நான் என்ன பண்ணுவேன்? நியாயம் தீர்ப்பதற்கு நமக்கு அதிகாரமே. அதனால தான் அந்த அம்மா என்னை கூப்பிட்டு கொரெக்ட் பண்ணும்பொழுது, என் பிள்ளைகிட்ட புத்தி சொல்லுங்கன்னா, நான் வசனத்துலேருந்து தான் புத்தி சொல்ல முடியும். ஆண்டோடைய அன்பு தாம்மா மேலானது. நீ இந்த மாதிரி பண்ணிட்டியா? நீயா உன்னை நல்ல பிள்ளை நினச்சேன், நல்ல போன மாதிரில இருந்த, பெரிய வேலை பண்ணிட்டியே, நீ பண்ணலாமா இப்படி அப்படின்னு நான் சொன்னேன்னா என் பிள்ளை நாளைக்கு வளர்ந்து வருது. எது பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இது கொஞ்சம் வலிக்கிறதுக்கு தான் பேசுகிறேன். மற்றவங்க நியாயம் இருக்கும்போது உங்களை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கணும். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ரொம்ப சட்டுன்னு யாரையும் நியாயம் தெரியாது. என்ன பிள்ளையை வளர்த்துக்கலாம் சொல்லிடாதீங்க. நல்லா தான் இருக்கும் நம்ம பிள்ளை. ஒரு பக்கத்து எங்கே போய் கோணாங்கி ஆயிரும். ஆமாம். சர்ச், டோன்ட் ப்ளே வித் த ஃபயர், டோன்ட் ப்ளே வித் த ஜட்ஜ்மெண்ட் ஸ்பிரிட். பயங்கரமாக தூக்கிறோம் பிள்ளைய. நம்ம பிள்ளையை அடிச்சிடணும்னு சொல்கிறோம். ஊழியக்காரன் தானே சரி. ஆசாரியன் பிள்ளையே கத்தர் அடித்தார் பாரு. படிச்சிருக்கீங்களா பைபிளில்? ஆசாரியன் பைபிளில் படிங்க. யார்? ஆரோன் ஆசாரியத்துவத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த பகுதியெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சபையை ஒழுங்குபடுத்தினானாம். சபையை என்ன பண்ணுறாரு? பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்குறாரு, ஒழுங்குபடுத்துறாரு, கண்டிக்கிறாரு, கண்டித்து உணர்த்துறாரு, செத்துருவேன்னு சொல்கிறாரு. ஆனால் கத்தர் 2 பிள்ளையும் அடித்தார். அடிக்க வேண்டியது சேச்சு பிள்ளையா இல்லை. கத்தர் அடித்தது யார் பிள்ளையா தெரியுமா? சொந்த பாஸ்டருடைய பிள்ளையை அடித்தார் ஆண்டவர். நீ ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ண, உன் பிள்ளையை நீ கவனிச்சியான்னு கேட்டார் கத்தர். அவன் அண்ணி அக்கனியை கொண்டு வந்திருக்கிறான். 2 பேரையும் தூக்கிட்டாருங்க. நினைக்காதீங்க ஆண்டவர் கண்டும் காணாத போல இல்லைங்க. அவர் எல்லாத்தையும் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். தைரியமாக பேசுகிறேன். நான் பாஸ்டராக இருந்தாலும் என் பிள்ளைக்கு போதிக்கிற போதனை தான் உங்களுக்கும் போதிக்கிறேன். கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்று, என் பிள்ளைக்கு ஒன்று இல்லை. எல்லா பிள்ளைகளும் ஒன்று தான் யாருடைய பார்வையில். அதனால தான் வாலிப அப்படிங்கிற அக்காட்ட சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் உருவாக்குங்க, யார் யாருக்கெல்லாம் கிருபை இருக்கோ கொண்டு வாங்க. ஏன்னா அவன் குறையை பார்த்துட்டின்னா அவன் மாற்றிக்க மாட்டான். அவன் நிறைவாக பார்த்தினா அவன் குறைவுகளை கத்த நிறைவாய் மாற்றுவார். பிரியமானவர்களை, சபையை கொண்டு வருவோமா? இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். என்ன சப்போர்ட் பண்ணணும்? ஆண்டவர் இந்த பிள்ளையை மாற்றுவார். என் பிள்ளையெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டுறாரு அப்படி யோசிக்கக்கூடாது. உங்கள் பிள்ளையை ஒரு காலம் வரும், கத்தர் பயன்படுத்துவார். கரம் தட்டு கொடுப்போமா? சர்ச் வில் பி ரீபியூல்ட். அதனால் இங்கே குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கோ குறை கண்டுபிடிக்கிறதுக்கோ நமக்கு நேரம். நம்ம எல்லாரும் வளர வேண்டும். எத்தனை பேர் வளர ஒப்பு கொடுக்குறீங்க? எல்லாரும் எழுந்த வண்ணமாக, சர்ச் எல்லாரும் எழுந்த வண்ணமாக ஆண்டு சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கி பேசப்பட்ட சத்தியம் ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு கொண்டு வரும். நடத்தையை காத்துக்கொள்வோம். சபையை நம்ம எல்லாரும் இன்க்ளூட் பாஸ்டர், யாருக்கிட்ட பழகினாலும் உங்கள் நடத்தையை காத்துக்கொள்ளுவோம். நடத்தை ரொம்ப முக்கியம். உன் இளமையை குறித்து ஒருவர் அசட்டை பண்ணக்கூடாது. சபையில் யாரையும் அசட்டை பண்ண கூடாது. குண்டானவங்க இருப்பாங்க, பெரிய சைஸில் உள்ளவங்க இருப்பாங்க, ரொம்ப கரு நிறத்தில் இருப்பாங்க, ரொம்ப சோப்பாக இருப்பாங்க, வெடிக்கிற மாதிரி இருப்பாங்கலாம் சொல்லாதீங்க. ஆமாம். சில பேருக்கு தலையில் முடி இருக்காது, அவங்களெல்லாம் மொட்டைன்னு கூப்பிடாதீங்க. பைபிளில் மொட்டைன்னு ஒருத்தன் கூப்பிட்டு பார்த்தீங்களா? எத்தனை பிள்ளைங்க? வாலிப பிள்ளைங்க 42 வாலிப பிள்ளை மொட்டை தலையாடி வச்சுங்க அப்படி போட்டிருக்காங்க.
படித்து பாருங்கள் இதை. அப்படி இருக்கா பாஸ்டர்னு கேட்குறீங்களா? நீங்கள் தலையை தூக்கினதை பார்த்தா அப்படி ஒரு சம்பவம் இருக்குல்ல, அது மாதிரிலாம் இருக்குது. பைபிளை படித்து பாருங்கள். யாரை தெரியுமா சொன்னாங்க? எலிசா மன்னிக்கணும். அவர் தலையில் என்ன இல்லை, மொட்டை தலையான்னு சொல்லும் பொழுது 42 வாலிப பிள்ளைங்க, 2 கரடியா பீறி போட்டதான் பிரியமானவர்களே, செத்துட்டாங்க 42 பிள்ளைங்களும். அப்போ தான் கர்த்தர் சொன்னார், டோன்ட் ப்ளே வித் த ஃபயர். கம்ப்ளைண்ட் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, நம்மளை அழிச்சிரும். அதனால தான் சபை, அதுலேருந்து சபை விடுதலை பெறுவோம். ஐயா கீபோர்டில் வாங்கய்யா, இங்கேயா யாரையும் காணணும், சேர்த்து முடிச்சுட்டோன்னு மேலே வந்துருங்கய்யா. ஹல்லேலூயா. ஐயா என் மைக் என்ன எப்படி இருக்கு தம்பி? பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். வாங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹோலி ஸ்பிரிட். ஐயா ஆராதனை முடிச்சுட்டோன்னு எல்லாம் வொர்ஷிப் டீம் அப்படியே மேலே வந்துருங்க. ஒரு நிமிடம் கர்த்தருக்கு ஒப்பு கொடு.